அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம். மூவா முதலா உலகம் ஒரு மூன்றும் ஏற்ற தாவாத இன்பம் தலையாயது தன்னின் எய்தி ஓவாது நின்ற குணத்து ஒருநிதி செல்வன் என்ப தேவாதி தேவன் அவன் சேவடி சேர்ந்து மன்றே என்ற சீவக சிந்தாமணியினுடைய கடவுள் வாழ்த்து பாடலோடு இன்றைய சிந்தாமணி தொடர் பயிற்சி வகுப்பு தொடங்குகிறது. இலக்கியங்களை படிப்பதனால் என்ன பயன்? ஏஐ தொழில்நுட்பம் இன்று உலகை கபலீகரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நவீன உலகில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கதையை படிப்பதனால் என்ன பயன் என்ற ஒரு கேள்வி நம் முன்னால் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த காலத்தில் நேரம் கிடைத்தது, அவர்கள் எல்லாம் உட்கார்ந்து கதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அதற்காக கதை சொல்பவர்களும் கதை கேட்பவர்களும் நிறைந்திருந்தார்கள். ஆனால் இன்று அதற்கான நேரம் இல்லை. மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது வாழ்க்கை. உற்றார் உறவினரோடு பேசுவதற்கு நேரம் இல்லாமல் இருந்த காலம் போய் இன்று தாய் தந்தையிடம் உடன் பிறந்தவர்களிடமே பேசுவதற்கு நேரம் இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. இன்று பார்க்கிறேன், ஒரு அம்மையார் தன்னுடைய குழந்தையை தன்னுடைய ஸ்கூட்டியிலே உள்ளே தன்னுடைய இருக்கைக்கு கீழே படுக்க வைத்து அழைத்து செல்வது போல் ஒரு ஏற்பாடு செய்து படுக்க வைத்து அதன் மேல் அமர்ந்து கொண்டு ஸ்கூட்டியை ஓட்டிச் செல்கிறார். ஆக யாருக்கும் யார் மீதும் பெரிய அக்கறையெல்லாம் இல்லை. யாரும் யாருக்கும் புத்தி சொல்வதை கேட்பதற்கும் ஆள் இல்லை, புத்தி சொல்லவும் ஆள் இல்லை. அன்றெல்லாம் வயதில் மூத்தவர்களது யாராக இருந்தாலும் அவர்களுக்காக பயந்த இளைய சமுதாயம் இருந்தது, ஒழுக்கம் என்ற ஒன்று இருந்தது. இன்றெல்லாம் அதற்கெல்லாம் காரணம் சொல்வதற்கோ எடுத்து சொன்னால் கேட்பதற்கான இளைஞர்கள் இன்று இருக்கிறார்களா என்பது ஐயப்பாடுதான். ஆகவே தான் இலக்கியங்கள் மூலமாக அறம் சார்ந்த ஒழுகலாறுகளை பதிவு செய்து சென்றிருக்கிறார்கள். பிறர் சொன்னால் கேட்காவிட்டாலும் பரவாயில்லை, இந்த இலக்கியங்கள் மூலமாவது அவன் படித்து நல்லதை தெரிந்து கொள்ளட்டும் என்று கலையினுடைய வாழ்க்கையினுடைய விழுமியங்களை, வாழ்வியல் நோக்கங்களை, வாழ்வியலுடைய உயர் லட்சியங்களை பதிவு செய்து சென்றிருக்கிறார். அந்த வகையிலே கலையினர் அகலமும் காட்சிக்கு இன்பமும் சிறையினர் அகலமும் வீணை செல்வமும் மலையினர் அகலைய மார்பன் இல்லதில் உலகில் இறையன ஒருவன் ஆயினான் என்று வானேற நீண்ட புகழை கொண்ட சீவகன் என்ற ஒப்பற்ற தலைவனுடைய கதையை எடுத்துக்கொண்டு திருத்தக்க தேவர் 13 இளம்பகங்களிலே 3145 பாடல்களிலே அவனுடைய சரிதத்தை பதிவு செய்திருக்கிறார். அந்த சரிதத்திலே இதுவரை நாம் சீவகன் பிறந்ததிலிருந்து அவன் மணந்த மனங்கள் வரை நாம் ஒவ்வொன்றாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சீவகன் கல்வியாகிய கலைமகளை மணந்ததை நாமகன் இளம்பகம் என்றும், ஆணிரையை மீட்டு கொண்டு வந்ததின் காரணமாக கோவிந்தையார் இளம்பகம் என்று 2வது இளம்பகமும், வித்யாதர உலகத்து பெண்ணாகிய காந்தரதத்தை என்ற பெண்ணை யாழ் இசையிலே வெற்றி பெற்று காந்தரதத்தையை மணப்பது காந்தரதத்தையார் இளம்பகம் என்றும், அசனிவேகம் என்று மதம் பிடித்த யானையின் முன்னால் தன் உயிர் போகக்கூடிய நிலையில் இருந்த குணமாலையை அந்த அசனிவேகம் என்ற யானையிடமிருந்து மீட்டு அவளுக்கு உயிர் கருணை கொடுத்ததனால் அவளையாகவே மணந்து கொண்டு அவளுக்கு வாய்ப்பளித்த சீவகன் குணமாலையை மணந்து கொண்டான். அதன் பிறகு குக்குட சர்ப்பம் என்ற பாம்பு பதுமையை தீண்ட பதுமை விடம் ஏறிய நிலையில் அவள் உடம்பில் இருந்த விஷத்தை தான் கற்ற மந்திரத்தின் மூலமாக நீக்கி அவளுக்கு உயிர் மீண்டும் எழுத்தெழ செய்ததனால் அவளை மணந்தது பதுமையார் இளம்பகம். அதற்கு அடுத்ததாக கேமசரியார் என்ற பெண், அவள் பிறக்கும் பொழுதே எந்த ஆடவனை கண்டு அவளுக்கு நாணம் வருகிறதோ அவன்தான் இவனுக்கு ஏற்ற கணவனாக வருவான் என்று ஜோதிடம் சொன்னதனால் அவள் வாலிப வயதை அடைந்த போது கூட யாரை கண்டும் நாணாமல் இருந்தவள் ஜீவகனை பார்த்த பிறகு அவன் மீது காதல் கொள்கிறாள். ஆகவே கேமசரியை ஜீவகன் அடுத்ததாக மணக்கிறான்.
வில்லாற்றலிலே சிறந்த ஜீவகன் தன்னுடைய வில்லாற்றலின் மூலமாக விஜயன் என்பவனுக்கு ஆசிரியனாக இருந்து வில் பயிற்சியை கற்றுக் கொடுத்ததன் வாயிலாக அவனுடைய தந்தை தடவித்தன் என்பவன் குரு தட்சிணையாக தான் வளர்த்த ஒற்றை பெண்ணாகிய தனக்கு பிறந்த கனகமாலை என்ற பெண்ணை ஜீவகனுக்கு மனம் முடித்து வைக்கிறான். அதுதான் கனகமாலையார் இளம்பகம். அந்த கனகமாலையார் இளம்பகத்தில் ஜீவகனும் கனகமாலையும் ஓர் உயிர் ஈர் உடலாய் இன்பம் துய்த்து வருகின்றார். அவருடைய இன்பம் ஈடு இணை இல்லாமல் இணை பிரியாமல் முற்று இல்லாமல் தொடர்வதாக நாம் நேற்று வரை பார்த்தோம். அப்படி அவர்கள் இன்பம் துய்த்து வரும் நேரத்தில் ஜீவகனுடைய வாழ்க்கையில் மற்றும் ஒரு மாற்றம் நடக்கிறது. என்ன மாற்றம் என்று சொன்னால் 2 மாதங்கள் அவனோடு அவன் அந்த புறத்திலே இன்பம் துய்த்து இன்ப விளையாட்டிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். கனகமாலை எப்படி இருக்கிறார் என்று தேவர் ஒரு ஓமைப்படுத்துகிறார். கடலிலே தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது கிடைத்த அமிழ்தம் உயிர் பெற்று வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தாலும் கனகமாலை. கனகமாலையுடைய உருவ அழகுக்கு திருத்தக்கதவர் இப்படித்தான் ஓமை போடுகிறார். அமிழ்தமே உயிர் பெற்று வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தால் கனகமாலை. அப்படி அந்த கனகமாலையோடு அவன் இன்பம் துய்த்து வரும் காலத்தில் அடுத்து நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளைத்தான் இன்றைய வகுப்பிலே நாம் பார்க்க போகிறோம். ராசமாபுரத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் பார்த்துவிட்டு ஜீவகனுடைய தம்பி நந்தட்டன் ஜீவகனை காணாமல் துடிக்கிறான். ஜீவகன் எங்கு இருக்கிறான் என்று தெரியாமல் தவிக்கிறான். ஜீவகனை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. காரணம், மதனன் ஜீவகனை சிறைபிடித்து அழைத்து வரும்போது அந்த சிறையில் இருந்து சுதர்சன தேவன் வீட்டு கொண்டு வந்து விட்டால். அதனால் அவருடைய நண்பர்கள் ஜீவகனை எங்கெல்லாம் தேடுகிறார்கள், ஜீவகன் எங்கு இருக்கிறான் என்பது தெரியாமல் அவர்கள் தவிக்கிறார்கள். அந்த நேரத்தில் நந்தட்டன் என்பவன் அவருடைய தம்பி. அவன் காந்தர்வதத்தையினுடைய இல்லத்திற்கு செல்கிறான். காந்தர்வதத்தை வித்யாதர உலகத்து பெண். அவன் தான் முதல் பட்டத்தரசி ஜீவகனுக்கு. அவன் வித்தைகளிலே தேர்ந்தவன். ஜீவகன் எங்கு இருக்கிறான் எனக்கு காட்டுங்கள், எங்கு இருக்கிறான் சொல்லுங்கள் என்று காந்தர்வத்தின் காலிலே சாஷ்டாங்கமாக விழுகிறான் அவனுடைய தம்பி. அப்பொழுது காந்தர்வத்தை சொல்கிறார், நீ எனக்கு 7 பிறப்புக்கும் அடிமையாக இருந்தால் ஜீவகன் எங்கு இருக்கிறான் என்பதை உனக்கு காட்டுகிறேன் என்று சொல்கிறார். 7 பிறவிகள்ல எத்தனை பிறவியாக இருந்தாலும் நான் உனக்கு அடிமை வேலை செய்கிறேன். ஆனால் என்னுடைய அண்ணன் ஜீவகன் எங்கு இருக்கிறான் என்பதை மட்டும் காட்டுமாறு கேட்கிறான். இல்லை என்றால் என்னுடைய உயிர் பிரிந்து விடும் போல இருக்கிறது. என்னுடைய உற்ற உயிராக இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணனை பார்க்காமல் இருக்கிறேன் என்று சொல்கிறார். பெரியோர்களே, நாம் இந்த இடத்தில் ஒன்றை சொல்ல வேண்டும். நாம இந்த உலகில் எதை விலை கொடுத்தாவது சில சொந்தங்களை நாம் பெற்றுவிடலாம். உதாரணத்திற்கு பெண்ணை பெற்றுவிடலாம், குழந்தைகளை பெற்றுக் கொள்ளலாம், உற்றார் உறவினர்களை பெற்றுக் கொள்ளலாம், மனைவியை கூட பெற்றுவிடலாம். ஆனால் உடன் பிறந்த சகோதரர்களை நாம் நினைத்தாலும் பெற முடியாது. ஆகவே இந்த வாழ்க்கையில் நமக்கு உடன் பிறந்தவர்களை அவர்களுடைய மனம் போடாமல் அவர்களுக்காக நாம் விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். ராமபிரானுடைய வாழ்க்கையிலே அதை நாம் கம்பனுடைய கவி மூலமாக பல இடங்களில் பார்க்கிறோம். கம்பராமாயணத்தில் ஆட்சி வெடிந்தால் உனக்குத்தான் என்று பட்டாபிஷேகம் சூட்டுகிறார்கள். நடந்ததா என்றால் நடக்கவில்லை. அவன் மாட்டிட்டு அவன் மேலேயே பார்த்து கொண்டிருந்தான் ராமன். ராமனை அழைத்து நீதான் இந்த நாட்டுக்கு அரசன் நாளையில். அவன் கேட்கவில்லை, எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவனுக்கு இப்படி ஒரு முடிவை சொல்லி அவனை அரசனாக்குவதற்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் அயோத்தியில் நடக்கிறது. வெடிந்த பிறகு அவனுக்கு பட்டாபிஷேகம் இல்லை என்று சொன்னார். அதற்கும் அவன் கவலைப்படவில்லை. அதோடு விட்டு இருந்தாலும் பரவாயில்லை, நீ நாட்டிலே இருக்கக்கூடாது, 14 ஆண்டுகள் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். கால தேச வர்த்தமானம் என்று சொல்வார்கள். காலம் யாரை எங்கு வைக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அங்கு வைத்து விடும், அது யாராக இருந்தாலும் சரி. வேடிக்கை பார்க்க சென்றவன் மணமகனாக மாறுவதற்குண்டான வாய்ப்பு கூட கிடைத்துவிடும் சில நேரங்களில். அப்படி காலம் யாரை எங்கு வைக்க வேண்டும் என்று நினைக்கிறது. விடிந்தால் அந்த நாட்டிற்கு அரசனாக இருக்க
வேண்டிய ராமன் காலே கரட்டும் மறுநாள் எழுது என்று சொன்னால் அவனுடைய சூழ்நிலை, அவனுடைய விதை எப்படி இருக்கிறது பாருங்க. சரி, அவனுக்குதான் அந்த அரசாட்சி வாய்ப்பு கிடையவில்லை. அடுத்தவன் லட்சுமணன் அவனாவது இருந்து நாட்டை ஆளலாம், அவனுக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. அண்ணன் செல்லக்கூடிய இடம் தான் எனக்கு அயோத்தி என்று அவனும் சென்று விடுகிறான். சரி, மனைவியாவது அந்த அழகான அரண்மனையிலே இருந்து வாழ்க்கை இன்பத்தை பெறலாம், அவள் இல்லறத்திலே ஈடுபட்டு இருக்கலாம், கணவன் காடேகி பிறகு வரப்போகிறான் என்று இருந்திருக்கலாம். ஆனால் சீதா பிராட்டி சொல்கிறாள், ராமன் இருக்கும் இடம்தான் எனக்கு அயோத்தி என்று அவனோட காட்டுக்கு. சரி, இவர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள். பரதன் வருகிறான். பரதன் வந்த பிறகு அரசாட்சி காலியாக இருக்கிறது, உட்கார்ந்து நீ ஆட்சி செய்யலாம் என்று அனைவரும் சொல்லும் பொழுது கூட பரதன் சொல்கிறான், இல்லை இல்லை, அண்ணனுக்கு கிடைக்காத இந்த ஆட்சியில் நான் அமர்வதற்கு சரியல்ல என்று அவனும் ராமனை தேடி செல்கிறான். அவனுடைய பாத குரல்களை கொண்டு வந்து வைத்துவிட்டு ராமனே ஆட்சி செய்வதாக இருக்கிறார். ஆக அரசாட்சி என்பது அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம் அல்ல, அண்ணனுடைய பாசத்திற்கு முன்னால் என்பதை காட்டுவதற்கு தான் கம்பராமாயணம் நமக்கு வழிகாட்டி செல்கிறது. இன்று வரப்பு தகராறு, வாய்ப்பாக தகராறு, ஒரு அடி தகராறுக்கெல்லாம் இன்று அண்ணன் தம்பிகள் நீதிமன்றத்திலே சென்று நிற்க வேண்டிய காலம். ஆக அவர்கள் எல்லாம் கம்பராமாயணத்தை படித்தால் அண்ணன் தம்பி உறவு எப்படிப்பட்டது, அதற்கு முன்னால் இந்த சொத்து எவ்வாத்திரம் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். கைகேயி சொல்லும் போது ராமன் சொல்கிறான், இது அரசன் கட்டளை என்று சொல்லாமல் உன் கட்டளை என்றாலே நான் காடேகுவதற்கு தயாராக இருக்கிறேன். நீ ஏன் அரசன் கட்டளை அப்பாவின் கட்டளை என்று சொல்கிறாய் என்று கேட்கிறான். இன்று நினைத்து பாருங்கள், எவ்வளவு பெரிய விஷயம். அரசாட்சி செய் என்ற போதும் காடேகி என்ற போதும் அன்றளந்த தாமரை போல் ராவணால் மட்டும்தான் இருந்திருக்க முடியும். அப்படிப்பட்ட விழுமியங்களை காப்பியங்கள் மூலமாகத்தான் பெற முடியும். அப்படித்தான் இந்த காப்பியத்திலே அண்ணனை தேடி வருகிறான் நந்தட்டன். நந்தட்டனுக்காக அவள் சொல்கிறாள், 7 பிறவியும் நீ எனக்கு அடிமை வேலை செய்தால் நான் உன்னுடைய அண்ணன் சீவகன் இருக்கும் இடத்தை காண்பிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அவன் சொல்கிறான், 7 பிறவி, என்னை எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் உனக்கு அடிமை வேலை செய்கிறேன், ஆனால் என்னுடைய அண்ணன் இருக்கும் இடத்தில் என்னை அழைத்து சென்று விடுகிறேன். அப்பொழுதுதான் அவள் வித்யாதர உலகத்து பெண் என்பதனால் அவனுக்கு அழகான ஒரு வித்தையின் மூலமாக ஜீவகன் இருக்கும் இடத்தை லாங் ஷாட் ஜூம் பண்ணி பாக்குறோம்ல, இதெல்லாம் இல்லாம ஒரு பக்கத்துல இருந்து பார்த்தா நமக்கு எப்படி சௌகரியமா இருக்குமோ அந்த மாதிரி ஸ்கிரீன்ல காமிக்கிற மாதிரி ஜீவகன் இருக்கக்கூடிய அந்த கேமாபுரம் என்று சொல்லக்கூடிய ஏமமாபுரத்துல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்றத வீடியோல காமிக்கிற மாதிரி காமிக்கிறான். இந்த வித்தை 7000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்தது. அதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி. அந்த வித்தைக்கு பெயர் 700 வித்தை கற்றிருந்தார்களாம் அந்த வித்யாதர உலகத்து பெண்கள். 700 விதமான வித்தைகள் கற்றிருந்தார்கள். அதனால்தான் வித்தையில் நிறைந்தவர்கள் வித்யாதரர்கள். தேவ உலகத்திலே அது ஒரு தனி உலகம், அங்கு இருந்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே தத்தை சொல்கிறாள், யாழ் எடுத்து வைத்து பாடிக்கொண்டிருக்கிறாள். நந்தட்டன் உள்ளே நுழையும் பொழுது இவர் என்ன பைத்தியமா, அண்ணனை காணாமல் அவனவன் தவித்துக் கொண்டிருக்கிறான். குணமாலை அங்கே சோறு உண்ணாமல் காய்ந்து கிடக்கிறாள். ஒப்பனை செய்யாமல் அவள் பைத்தியம் பிடித்தது ஓடு இருக்கிறாள். இவள் மட்டும் அழகாக ஒப்பனை செய்து கொண்டு அழகாக யாழ் எடுத்து வாசித்துக் கொண்டிருக்கிறாரே, இவளுக்கு கணவன் மீது கொஞ்சமும் பாசம் இல்லையா என்றெல்லாம் நினைக்கிறார். ஏன் இவள் உடம்பு வாழவில்லை, அண்ணன் பிரிந்தது இறுதி என்று நினைக்கிறார். இவளுக்கு அண்ணன் மீது பாசம் இல்லையோ என்றெல்லாம் தவறாக நினைத்து விடுகிறார். அப்பொழுதுதான் இவள் சொல்கிறாள், உன்னுடைய அண்ணன் ஊழ் வசத்தால் ஒவ்வொரு திருமணமாக செய்து கொண்டே செல்கிறான். அவனை நான் இங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆகவே அவன் திரும்பி வரக்கூடிய நாள் இருக்கிறது. தற்பொழுது பிரிந்திருக்கிறான். இதையெல்லாம் தெரிந்ததனால் நான் அவன் திரும்பினால் எனக்கு வருத்தம் ஏதும் இல்லாமல் இருக்கிறேன் என்று அவள் அழகாக சொல்கிறாள். தங்கம் இருக்கு இல்லைங்க, தங்கம். தங்கத்துல அந்த காலத்துல 4 விதமான தங்கம் சொல்றாங்க. ஆடகச் செம்பொன் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆடகச் செம்பொன், கிழிச்சிறை என்று ஒரு தங்கம். இப்ப 24 கேரட் 18 கேரட்னு சொல்றீங்கன்னா, அது போல அந்த காலத்துல தங்கத்துல வெரைட்டி பண்ணி வச்சிருக்கான், குவான்டிட்டி இல்ல, குவாலிட்டி இல்ல. அடுத்தது சாம்பூதம் ஒண்ணு. சாம்பூதம் அப்படின்னு ஒரு தங்கம். சாத்ரூபம் அப்படின்னு ஒரு தங்கம். இப்படி 4 விதமான தங்கங்கள் அந்த காலத்துல இருக்கான். அந்த யாழை
மாட்டி வைப்பதற்கு ஒரு ஆணி அடிச்சிருக்கலாம். அந்த ஆணி கூட தங்கத்துல இருக்கலாம். ஏன்னா அந்த யாழ் அவ்வளவு முக்கியமான யாழ்வீசிகளை வல்லவர் காந்தரதத்தை. ஆகவே எல்லாமே தங்கமாக இருந்திருக்கிறது என்று சொல்றார். அந்த யாழ் வாசிக்கும் பொழுது அந்த நரம்பு எப்படி இருந்ததுன்னு ஒரு ஓமை சொல்றாரு. பசு நெய் போல் இருந்ததுன்றார் அந்த நரம்பு. அதை முறுக்கி அவள் யாழ் வாசிக்கிறாள். அந்த கைகள் குவிந்து இருந்ததற்கு தமிழிலே ஒரு வார்த்தை போடுகிறாள், தொகு விரல். தொகு விரல், விரல்கள் தொகுத்து இருக்கும் அந்த நரம்பிலே வாசிக்கும் போது. அந்த நிலைக்கு ஒரு ஓவை சொல்கிறார், தொகு விரல். இப்படியாக இவள் யாழ் வாசித்துக் கொண்டிருக்கும் போதுதான் இங்கே நந்தட்டன் வருகிறான். நந்தட்டனை சந்தித்து பார்க்கிறான். நந்தட்டன் கதையை கேட்கிறான். இந்த விழுமியம் தான் இந்த இடத்துல முக்கியமானது. நந்தட்டனுக்கு அன்னி முறை வேணும் காந்தரோதத்தை. அன்னியை மச்சனம் பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கணும், எவ்வளவு தூரத்துல நின்று வணங்கணும், எப்படி பார்க்கணும்ன்ற ஒரு விழுமியத்தை தெற்ற சொல்றார். அன்னி என்பவர் மச்சனனுக்கு அன்னை போன்றவர். அண்ணனுடைய மனைவி அடுத்த தாய். தமிழ் உலகம் அப்படித்தான் அன்னியை உயர்வாக மதித்திருந்தது. அந்த அன்னியை பார்க்கும் பொழுது நந்தட்டன் எப்படி தலை குனிந்து பேசினான் என்பதை இங்கே பதிவு செய்கிறார் திருத்தக்க தேவர். திங்கள்வான் முகமும் நோக்கான், திருமுலை தடமும் நோக்கான், அங்கதிர் கலாபம் என்னும் அணி அல்குள் பரப்பும் நோக்கான், செங்கையர் கண்ணினால் தன் சீரடி சிலம்பு நோக்கி எங்குளார் அடிகள் என்ன இன்னனம் ஏம்பினானே. முகத்தை பார்க்கல, உடம்ப பார்க்கல, வேற எந்த உறுப்புகளையும் பார்க்கல. சீரடி சிலம்பு அணிந்திருக்கக்கூடிய கால்களை மட்டுமே பார்த்து கேட்கிறான். எங்குளான் என் ஐயன், என்னுடைய அண்ணன் எங்க இருக்கிறான்னு சொல்லுங்கன்னு ஒரு முகத்தடி தூரம் இடைய கை கட்டி வாய்ப்பு. எங்குளான் ஐயன். அவன் கேட்ட கேள்வி அதான். முகத்தை பார்க்கல, உடம்ப பார்க்கல, உடலுடைய அழகை பார்க்கல, எதையும் பார்க்கல. நேருக்கு நேர் பேஸ் டு பேஸ் பார்க்கல, பார்க்க கூடாது. அதான் பண்பாடு. அதை எப்படி போடுறாரு? திங்கள்வான் முகமும் நோக்கான், திருமுலை தடமும் நோக்கான், அங்கதிர் கலாபம் என்னும் அணி அல்குள் தடமும் நோக்கான். அவ என்ன கலர் ட்ரெஸ் போட்டுருக்கான்னு கூட பார்க்கல சார். எப்படி பார்க்க உயர்ந்த ஒரு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறான். அங்கதிர் கலாபம் என்னும் அணி அல்குள் பரப்பும் நோக்கான், செங்கையர் கண்ணினால் தன் சீரடி சிலப்பு நோக்கான். அவளுடைய கண்ணை நேருக்கு நேர் பார்க்கல, காலில் அணிந்திருக்கக்கூடிய சிலம்பு பகுதியை மட்டும் பார்க்கிறான். லக்ஷ்மண அதே மாதிரிதான் சீதா பிராட்டியை பார்க்கணும். கம்பன் மிக அழகாக இங்கிருந்து எடுத்து அங்க கம்பன் கவி பாடுறான். அந்நிய பார்த்து அந்த ஒழுக்கத்தை இன்றைய நாளில் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த காப்பியம் சொல்லக்கூடிய செய்தி. ஒரு அண்ணன் பின்னாடி பிறந்த 3 தம்பிகளுக்காக, அவர்களுடைய வாழ்க்கைக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து 3 தம்பிகளையும் படித்து கரையேற்றிய பிறகுதான் திருமணமே செய்து கொண்டார் 40 வயதில் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அண்ணன்கள் கிடைப்பது தம்பிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். தந்தை வாழ்க்கையில் சரியில்லை என்றால் கூட அண்ணன் சரியாக இருந்து விட்டால் அந்த தம்பிகளுக்கு தந்தை ஸ்தானத்தில் இருந்து வாழ்க்கையை சிறப்படைய செய்து விடுவார் அண்ணன். ஆகவே அண்ணன் என்பவன் வாழ்க்கையில் அடுத்த தந்தை என்ற நிலையில் நாம் போற்ற வேண்டும். அன்னியை நாம் தாய் என்ற நிலையில் வைத்து போற்ற வேண்டும் என்பதை இந்த காப்பியம் அழகாக குறிப்பிடுகிறது. அடுத்தது பாருங்க, தத்தை ஏன் நான் இப்படி அலங்காம கலங்காம ஏன் உன்னுடைய அண்ணன் பிரிந்து போனதுனால இருக்கிற காரணத்தெல்லாம் சொல்றான். அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 7 பிறவிக்கு நான் அடிமையா இருக்கிறேன்னு சொல்லிட்டான். அவ என்ன பண்றா, முகத்தை ஒரு முறை தடவுறான். தான் முகத்தை இப்படி தடவுறான், அவ்வளவுதான். முகம் தெரியல, வீடியோ தெரியுது. அந்த கலைக்கு பேர் மதிமுகம்னு பேரு. இப்ப மதிமுகம்னு ஒரு டிவி வந்துருக்கு. அந்த மதிமுகம்ன்ற வார்த்தை இந்த சிந்தாமணியில இருக்கு. மதிமுகம் என்று சொன்னால் அது ஒரு வித்தை, கலை. முகத்தை தடவுனால்தான் அங்க என்ன நடக்குதோ அது இங்க தெரியுமா சார்? அத்தனை வித்தை கற்றுருக்கா. அந்த மதிமுகம் என்னும் வித்தை மட்டும் அவளுக்கு எத்தனை வித்தை தெரியுமோ? மகா வித்தைன்னு ஒரு
500 வித்தை, சுல்லக வித்தைன்னு ஒரு 700 வித்தை, 1200 வித்தை தெரிஞ்சவன். மகா வித்தை 500, சுல்லக வித்தை ஒரு 700, மொத்தம் 1200 வித்தையை வித்யாதர உலகத்துக்கு பெண்ணாகிய காந்தரத்தை பெற்றிருந்தால் அதுல மகா வித்தையில ஒண்ணுதான் இந்த மதிமுகம்ன்ற வித்தை. அது கடவுளால யார மனசுல நினைச்சுக்கிறோம், அவர் எங்க இருக்கிறாரோ அது இங்க தெரியும் அவன் முகத்துல. என்ன பண்றீங்க? அடுத்து சொல்றா பாருங்க. ஊழால் விளைந்த திருமணங்களை செய்து கொண்டு செல்கிறான், அவன் எங்கிருக்கிறான் என்பதை நான் இப்பொழுது உனக்கு காண்பிக்கிறேன். ஆனால் அவன் கேட்கிறான், நான் எப்படி இங்கிருந்து அங்கு செல்லும், எந்த நாட்டை கடந்து செல்ல வேண்டும் பாதையை கேட்கிறான். நீ ஒண்ணும் கஷ்டப்படாத, அதுக்கு நான் ஒரு வித்தை வச்சிருக்கிறேன், அதுக்கு நான் ஒரு வித்தை வச்சிருக்கேன். நீ அங்க போய் நேரா பாராசூட் இறங்குற மாதிரி இறங்கலாம். அதுக்கு அந்த காலத்துல வித்தை இருந்தது. எப்படி சொல்றான்? அரிய மந்திரம் தெரிஞ்சு வச்சிருக்கான். அந்த மந்திரத்துக்கு பேரு ஆகாய காமினி. ஆகாய காமினா நீங்க இங்க உட்காந்துட்டீங்கன்னா, ஒரு படுக்கையை போட்டு அதுல உட்காந்துட்டீங்கன்னா நீங்க அப்படியே படுத்தபடியே போலாம், உட்காந்தபடியே போலாம். நீங்க எங்க போய் இறங்கணுமோ அங்க போய் மெல்ல இறங்கும், அங்க போய் நீங்க மாட்டுவோம். அந்த வித்தைக்கு பேரு ஆகாய காமினி. ஆகாய காமினி அப்படின்ற வித்தை. அப்ப சொல்றான், நீ ஒரு பெட்ஷீட் எடுத்து வரான், பெட்ஷீட்ல உட்காந்துடலாம், படுத்ததான் தெரியும். நேரா இருக்கக்கூடிய போதனபுரம் ஆகிய அரண்மனையில, ஜீவகன் இருக்கக்கூடிய அரண்மனையில, கனகமாலையும் ஜீவகனும் இன்பம் குறித்து இருக்கக்கூடிய அரண்மனைக்கு வெளியில அந்த புறத்துல போய் அந்த படுக்க உட்காரு. பணிப்பெண் பார்க்கிறா, என்னடா ஜீவகன் உள்ள இருப்பானே, இங்க வந்து சோலையில இருக்கிறானே, இவன் சோலையில வெறுந்தாயில ஒரு சின்ன கம்பளியில படுத்து இருக்கானே, கனகமாலை என்னதான் பண்றான்? போய் கனகமாலையை திட்டு அவன் ஓடுறா. எங்க? அரண்மனைக்குள்ள. அரண்மனைக்குள்ள போனா அங்க ஜீவகன கனகமாலையும் ஒன்னா இருக்காங்க. திருப்பு வழியா பார்க்கலாம், இங்க பார்த்தா ஜீவகன் மாதிரியே இருக்கான். கன்ஃபியூஷன் ஆயிடுறான். ஐயோ, இதுதான் ஜீவகனா அதுதான் ஜீவகனா தெரியலையே. அவனை போலவே இவன் இருக்கலாம். இவன் அந்த புறத்துல இருக்கான், அவன் வந்து சோலையில இருக்கான். இவன் கன்ஃபியூஷன் ஆயிடுறான். அப்போ அந்த பணிப்பெண் ஓடி போய் சொல்றா, இவனும் போலவே ஒருத்தர் அந்த சோலையில இருக்காரு, அவர் யாருன்னு தெரியல. உடனே அந்த கனகமாலையினுடைய அண்ணன் விஜயன் ஓடி போய் பார்க்கறான். அவனுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, இவன் தான் ஜீவகன் நினைச்சிட்டு இருக்கான். அப்புறம் அவன் ஓடி போய் உள்ள இருக்கிற ஜீவகன் சொல்றான், ஒன்ன போலே ஒருத்தன் அந்த சோலையில உட்காந்துருக்கான், யாருன்னு கேட்டா வாயை திறக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. இப்ப ஜீவகன் இங்க இருந்து ஓடுறான். எப்படி நந்தட்டன் என் தப்பியாதான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே போறான். அதே போல பார்த்தா அங்க நந்தட்டன் இருக்கான். மும்முறை தழுவி கொண்ட நாம் பார்க்கும்போது இந்த மும்முறை தழுவுகிற கம்பனும் பயன்படுத்துறாரு. தம்பியை பாசத்தினால் இத்தனை நாள் பிரித்திருந்த பாச பிணைப்பு மும்முறை தழுவி கொண்டான் தம்பியை பார்த்து என்று சொல்கிறார். அந்த அழகான சூழல்ல தான் ஜீவகன் நந்தட்டனை பார்க்கலாம். அந்த தோழி பேர் வசுந்தரி. அவ பேர் அந்த காலத்துல எப்படி வச்சிருக்காங்க, வசுந்தரி. அந்த வசுந்தரி சொன்னதை பார்த்துட்டு ஜீவகன் வந்தான், நந்தட்டன் தான். யார் என அறியாத ஆனரகன் தன்னுடைய தம்பியாகத்தான் இருக்கணும், அவன் அங்க முடிவு பண்ணிட்டான். அதான் தம்பிக்கான ஒரு அம்மா பையனுக்கு ராத்திரி 10 மணிக்கு சாப்பாடு போட்டு இருந்தாங்க. ஏய் வந்துட்டார், போய் கதவு தரடாங்க. யாருமா? உங்க அப்பா தான் வந்துட்டார் பாரு, போய் கதவு தர. எப்படிமா அவனுக்கு தெரியும்? செருப்ப சரக்குன்னு தேய்ச்சி நடக்கிற ஒரே ஆள் உங்க அப்பா மட்டும்தான்டா, போய் பாரு. அதே மாதிரி அப்பா வெளியே நிற்கிறார். அப்படி இவன் தன்னுடைய தம்பியினுடைய அங்க அவயங்கள் பார்க்கும் போது சொல்லும் பொழுதே இவன் தன்னுடைய தம்பி என்பதை அவன் புரிந்து கொண்டான். வந்தவன் நந்தட்டனே என அறிந்து கொண்டான். நந்தட்டன் அவனுடைய பேர். அப்போ அந்த ஜீவகனை காணாம 5 ஆண்டுகள் ஆயிட்டான். இந்த 5 ஆண்டுகள் எப்படி இருந்தான்? பாண்டவர்கள் துவைதனம் என்று சொல்லக்கூடிய வனத்துல தங்கி இருந்த போது, பாண்டவர்கள் துவைத வனம் அப்படின்னு ஒரு வனம் அங்க தங்கி இருக்கிறாங்க. விராட கால பருவத்தில் தங்கி இருக்கும் போது 5 ஆண்டுகள் அர்ஜுனன் என்ன பண்ணா, அங்க வந்த இந்திராசனன் என்ற வித்யாதரனை அடக்கிறதுக்கு தனியா போனான். யாரு? அர்ஜுனன்.
அவன் அடக்கிட்டு வர்றதுக்கு இவனுக்கு 5 ஆண்டு ஆயிட்டான். யாருக்கு? அர்ஜுனனுக்கு. அது போல ஜீவகனை காண இவன் 5 ஆண்டு காலமாக முயற்சி பண்றான், கிடைக்கவில்லை. இப்பொழுதுதான் காந்தரதத்தினுடைய அந்த ஆகாய காமி என்ற வித்தை மூலமாக ஜீவகனை பார்த்தான். அப்ப தம்பியை எப்படி சொல்றான் பாருங்க. அண்ணனும் தம்பியை சந்திக்கிறாங்க. அதுக்கு ஒரு பாட்டு போடுறார் திருத்தக்க தேவர். தாமரை தாமரை தாமரையே எழுதுறார் முதல் வார்த்தை. அந்த பாட்டை படிக்கிற அந்த கவியினுடைய சுவையை பாருங்க. தாமரை தடக்கை கூப்பி தாழ் முதல் கிடந்த தம்பி. அவனுடைய நந்தனுடைய கைகள் தாமரை போல இருக்கான். கைகளை குவித்து அவனுடைய கால்களை சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறான். இன்னைக்கு எந்த தம்பி அண்ணன் காலில் விழுவான்? ஏமாந்தா தீர்த்து கட்டிட்டு போயிடுவான் இல்லைங்களா? தாமரை தாமரை தடக்கை கூப்பி தாமரை தடக்கை கூப்பி தாழ் முதல் கிடந்த தம்பி. அவன் காலில் விழுறாங்க. நீங்க அப்பா அம்மா காலிலே விழ மாட்டாரா பையன்? இல்லைங்களா? கூட இன்றைக்கு சார் பையன் சொல்லிட்டு போறான், ரேங்க் கார்டு வாங்கணும், பேரண்ட வர சொல்லியிருக்காங்க. பையன் போய் சொல்றான், அம்மா ரேங்க் கார்டு வாங்கணும். தவறி கீறி பக்கத்துல ஆண்டிய கடை என் ஸ்கூல் பக்கம் வந்துடாது. அப்பா அம்மா ஊருக்கு போயிடுறான், நான் எதையாவது சொல்லி நான் வாங்கிட்டு வந்துடும். நீ ஸ்கூல் பக்கம் வராது. என் ஃப்ரெண்ட் எல்லாம் என்ன கேள்வி பண்ணுவோம், உன் அம்மான்னு சொல்லவே முடியலமா, எல்லாம் சுடிதார் மட்டும் ஸ்டைலா வராங்க, நீ இன்னும் புடவை கட்டுங்கிற. பையன் சொல்றான் சார் அம்மா கிட்ட. அப்ப தாய் தந்தையரை பார்ப்பதே கேவலமாக நினைக்கிறார்கள் இன்றைய பிள்ளைகள். ஆனால் அண்ணனுடைய காலில் விழுந்து வணங்குகிறான். 5 ஆண்டு பிரிவு. தாமரை தடக்கை கூப்பி தாழ்முதல் கிடந்த தம்பி. தாமரை தடத்தை அவனுடைய பாதம் எப்படி இருக்கான்? அன்றளந்த தாமரை போல இருக்கு. தாமரை தடத்தை ஒத்தான் தம்முனும் பருதி ஒத்தான். சூரிய பிரகாசமான அந்த முகத்தை பார்த்து காலிலே விழுந்தான். தாமரை குணத்தினானை. ஜீவகனுடைய குணம் எப்படி இருக்கான்? தாமரை குணத்தினானை மும்முறை தழுவிக் கொண்டான். 3 முறை தழுவும். தாமரை செங்கனானும் தன்னுரு பரிவு தீர்ந்தார். தாமரை போன்ற செங்கன்களை உடையவன். எத்தனை வார்த்தை பாருங்க, தாமரை தாமரை தாமரை. இதான் சார் ஒரு கவிஞனுடைய அழகு. தாமரைன்றது ஒரு பூதான். ஆனா எதேதாவது சேர்த்து தாமரை செங்கன், தாமரை தடந்தால், தாமரை கை, எத்தனை இடத்துல அந்த தாமரையை பயன்படுத்துறாங்க. இதான் சார் கவிதை இல்லைங்களா? இன்னைக்கு ஒரு கவிதை படிச்சேன். கிராமத்துல நிலம்லாம் வச்சிருந்தார். அதெல்லாம் குத்தகை விட்டுட்டு சென்னை போன்ற டவுனுக்கு வந்துட்டார். இங்க வந்து ஒரு வாடகை வீட்டுல இருக்கார். அவருக்கு கிராமத்துல செடி வளர்த்து பயிர் வளர்த்து பழக்கம் அவருக்கு விட்டு போகல. தாம் வாடகை வீட்டுல மொட்டை மாடியில் 4 செடி வச்சு தண்ணி ஊத்திட்டு இருக்காரு. நிலங்கள் எல்லாம் குத்தகை. வாடகை வீட்டின் மொட்டை மாடியில் பூஞ்செடிக்கு தண்ணீர் ஊற்றுகிறார் கிராமத்து வாசி. எப்படி பாருங்க. தாமரை தடக்கை குப்பி தாழ்முதல் கிடந்த தம்பி. தாமரை தடக்கை ஒத்தான் தம்முனும் பருதி ஒத்தான். தாமரை குணத்தினானை மும்முறை தழுவிக்கொண்டு தாமரை செங்கனானும் தன்முரு பரிவு தீர்த்தான். தம்பியை தேற்றுகிறான். அவன் சொல்றான், அவங்கெல்லாம் பிரிஞ்சு வந்த பேதைடானா. யாரு? ஜீவகன் சொல்றான். உங்களெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு இருப்பாரு, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நான் உங்களை பார்க்காம திருப்பி இவ்வளவு நாள் இருந்துட்டு பாருங்க. என்ன போல முட்டாள் யாரும் இருக்க மாட்டாரான்னு அண்ணன் சொல்றான். எவ்வளவு பணிவு பாருங்க. அந்த இளங்கிளை சுற்றம், அதுதான் முக்கியம். சுற்றம் தழாத ஒரு அதிகாரமே இருக்கு திருக்குறள். நீங்க எவ்வளவு வேணாலும் பணத்தை சேர்த்துலாம் சார், ஆனா சுற்றத்தை கைப்பிடிக்கணும். சுற்றத்தை விட்டுறக்கூடாது, சொந்த பந்தங்களை விட்டுறக்கூடாது. அதுதான் இதுல தெரிஞ்சுக்கணும். அப்ப ஜீவகன் சொல்றான், எனக்கு இந்த மாதிரி பரிவு பெயர் வந்துருக்குறா, அதனாலதான் அவங்க எல்லாம் விட்டு வந்துட்டு. அப்ப நந்தன் சொல்றான், இந்த பரிவு பெயர் உனக்கு மட்டும் வரலன்னா ஏற்கனவே ஒருவன் அந்த மாதிரி இருக்கான். யாரு? கம்மன்ல ராமன் இருக்கான். நீங்கெல்லாம் அடைஞ்ச துயரத்தை விட அவன் அடைஞ்ச துயரம் பெருசு. எப்படி? நாம நாட்டை இருந்தோம், நகரத்தில் இருந்தோம், தாய் தந்தையரை பிரிஞ்சிருக்கிறோம், உற்றார் உறவினரை பிரிஞ்சிருக்கோம், அவ்வளவுதான் பிரிவு. ஆனால் மனைவியே பகைவரிடம் பிரிந்து இருந்த ஒரு மிகப்பெரிய சோகத்தை யார் மட்டும்தான் அனுபவிச்சிருக்காங்க அந்த உலகத்துல? ராமன் மட்டும்தான் அனுபவிச்சிருக்கான். பிரிவு பெயர் அவனை விட வேற
பெரிய துயர் இல்ல. ஆக்கமும் கேடும் ஊற்றி அடிகளே அல்லீர் மேலை பூக்குலாம் அலங்கல் மாலை பூக்கொடி ஆர்க்கு உண்டே வீக்குவார் உடையினார் போல் வெய்துயிர் துருகி நெய்ய நோக்கி நீர் என்னை என்றான் முதியழல் குட்டம் ஒப்பான். அதனால இந்த துன்பம் உனக்கு தான் சொல்லாதான் அண்ணனை தம்பி தரலாம், தம்பி அண்ணன் தேக்கலாம். அப்படிதான் இருக்கணும் வாழ்க்கைனா. யார் துயரத்தினாலோ ஒரு நல்ல வார்த்தையை தூக்கி கொடுக்கணும். வாப்பா பாத்துக்கலாம். அந்த அந்த வார்த்தை தான் அவங்களை அப்படியே அனுசரிச்சு நிற்குது சார். நான் அப்பவே சொன்னேன், நீங்க வரலாம் பண்ணிட கூடாது. அப்படி அவங்க அந்த புண்பற்ற நேரத்துல நாம இன்னொரு பெட்ரோலை ஊத்தக்கூடாது. அவங்களுக்கு ஒரு சாதாரணமான வார்த்தைகளை சொல்ல கத்துக்கணும். அதனாலதான் இனிய உணவாக இன்னாத பொருள் கனி இருப்ப காய்க்க வந்தது. அப்ப உற்சாகப்படுத்துற வாழ்க்கைகளை தான் சொல்லணும். ஒரு பையன் வகுப்புல கேட்டான், 8 என்னடான்னு கேட்டேன். 8 கூட்டி சொல்லலான்னு. அவன் 14 சபாஷ் எல்லாம் கைத்தட்டலாம் அப்படின்னு. என்ன அந்த வாத்தியார் மக்கா 8 8 16 தானே, என்ன 14 சொல்றான் அந்த பையன். கை தட்டுறாரு நம்மள வேற சார். 14 சார். நீங்க தான் அவன் தப்பா சொல்லிட்டு அது கை தட்ட சொல்றீங்க. இல்லடா, கிட்டத்தட்ட ஆன்சர் கிட்ட வந்துட்டான்டா. அடுத்த முறை சரியா கூட்டி சொல்லிடுவான்டா. இப்ப மக்கு உட்காரானா அவன் கண்டிப்பா இனிமே கணக்கு கிளாஸே இருக்க மாட்டான். அதனால ஊக்கப்படுத்தும் வழிகாகத்தான் மாணவர்களையும் வளர்க்க வேண்டும். மருமக புதுசா வீட்டுக்கு வரா, ரசத்துல கொஞ்சம் உப்பு கூட போட்டுட்டா. உங்க வீட்டுல ரசம் இது கூட கத்துதா இல்லையா? உப்பு அள்ளி கொட்டுடுவியா? அன்னைக்கு ஆரம்பிக்கும் பிரச்சனை, வாழ்நாள் கூட பிரச்சனை. கிடைக்கிற ஒரு வாழ்க்கையும் வீணா போயிடும். நம்மட்டு பொண்ணு தப்பு நீங்க என்ன பண்ணிருக்கோம், கொஞ்சம் ரசத்துல பார்த்து உப்பு போடக்கூடாதா, கொஞ்சம் கொடுக்குறாங்களான்னு. இதெல்லாம் வயசாகி போச்சு இல்ல, பிபி சுகர் இருக்குல்ல, உப்பு ஆவாதுதான். ஒரு பாதி உப்பா நினைச்சு போடுமா நாளையில இருந்து என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த மருமக தூக்கி வச்சுக்கலாம் இல்லைங்களா? எந்த ஒரு சூழ்நிலையிலும் அன்பான வார்த்தைக்கு நிகரா நீங்க கோபமான வார்த்தை ஒரு பயனும் தராது. ரைட். கனகமாலையை கேட்கிறான், என்னன்னா இவன் யாரோ புதுசா ஒரு வருஷம் அரண்மனைக்கு வந்திருக்கான், நம்ம வீட்டுக்கார மாதிரியே இருக்கான், எப்படி நேரடியா கேட்க கூடாது பெண்கள். இவர் யாரு, வீட்டுக்குள்ள வந்துட்டாரு ஒரு விருந்தாளி, ஏங்க இவர் யாருங்க அப்படின்னு வந்து கேட்டக்கூடாது. அது ஒரு பண்பாடு. சாரு ஃப்ரெண்டா, இல்ல நீங்க சாருன்னு கேட்டுக்கணும். அப்படி அங்க ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு நிறுத்தினீங்கன்னா வீட்டுக்காரர் சொல்லுவார், இவர் எனக்கு ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு, எங்க ஃப்ரெண்டுக்கு தம்பி, ஏதோ அவருக்கு ஆன்சர் சொல்லுவார். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அதை கூட வாய் திறந்து கேட்கல, என் கனகமாலை கண்ணால கேட்கலாம் இவரு யாரு, எவ்வளவு பண்பாடு பாருங்க சார். அப்போ ஜீவகன் அதை புரிந்து கொண்டு சொல்றானா, உனக்கு பிரச்சனை. அவன் சொல்றான் முதல்ல எடுத்தோடனே எனக்கு தம்பின்னு சொல்லல சார். அவன் அது எவ்வளவு பெரிய வாழ்வியல் விழுமிய பாருங்க சார். உனக்கு பிரச்சனை, எனக்கு தம்பி சொன்ன உடனே அவன் சொல்றா, இந்த மாதிரி உறவுகளை பெறுவதற்கு நான் 7 பிறவில புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்றான். இப்பதான் ஒரு டீசென்ட் தெரியலையே, வரைக்கும் ஒரு போன் பண்ணிட்டு வரதுல நேரா வந்து கதவு தட்டுறீங்க. நாங்க ஊர்ல இருக்குமா இல்லையான்னு கேட்டுட்டு வரணும். நேரா கேட்கறாங்க சார் விருந்தாளி வீட்டுக்குள்ள வந்தா இல்லைங்களா? வந்த அந்த விருந்தினர் வந்தத, அதுவும் மச்சனை வந்தத எப்படி கேட்கறா பாருங்க. அவன் 7 பிறகு நான் புண்ணியம் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி இளவர்களை நான் உறவாக பெறுவதற்கு நான் சொல்றேன். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆமா, கனகமாலையை பார்த்து அவன் வணங்கலாம். அடுத்து ஏன்னா அன்னி ஸ்தானம், வயசு குறைவா இருந்தா கூட அவங்க அன்னி ஸ்தானத்துல இருக்கிறதுனால அவங்களை இவன் வணங்குகிறான். அதனால கனகமாலை கேட்டதுக்கு அவன் பதில் சொல்றான். அழகா மைத்துனருக்கு விருது கொடுக்குறான். 2 பேரையும் உட்கார வைக்கணும், விருது சாப்பிட. எப்படி சார் உட்கார வைக்கணும்? கணவனுக்கு பக்கத்துல உட்கார வைக்கிறதா, அதுல ஒரு புரோட்டோகால் போடுறாரு, எதிர உட்கார வைக்கிறார். ஈக்குவல் ரைட், 2 பேரும் சம முன்னுரிமை கொடுக்கிறார். எதிர உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் கணவர், அந்த பக்கம் மச்சன, 2 பேருக்கும் அவன் அழகாக மரியாதை நிமித்தமாக எப்படி கோவலனுக்கு கண்ணகி உணவு பரிமாறுகிறாளோ சிலப்பதிகாரத்துல, அப்படி வாழை இலை வைத்து உணவு பரிமாறுகிறாள். ஜீவகனும் நந்தட்டனும் உண்டு கழிக்கிறார்கள். அதன் பிறகு நந்தட்டனை தனியா கூட்டு போய், நான் பிரிஞ்சு வந்த 5 ஆண்டுகளா அங்க என்னதான் நடந்துகிறா ராசமாபுரத்துல அதெல்லாம் சொல்லுடான்னு சொல்றான். அவன் அங்க நடந்ததை பூரா சொல்றான். நாங்க உன்னை தேடாம எங்கெங்கெல்லாம் தேடிட்டு இருக்கிறோம், இன்றைய வரையும் பிரிஞ்சு தேடிட்டு இருக்கிறான், இருந்தாலும் உன்னை பார்க்க முடியல. அதனால நான் என்ன பண்ணேன், காந்தலோகத்தை வீட்டுக்கு போனேன்.
ஆகாய காமி வித்தை மூலமா என்னை இங்க கொண்டாந்து சேர்த்துட்டாங்க. காந்தலோகத்தை எப்படா இருக்கா? நல்லா இருக்காங்க. எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அப்பதான் மற்ற நண்பர்கள் எப்படி இருக்காங்க? ஜீவகனாவோட இருக்கக்கூடிய நண்பர்கள் எத்தனை பேர் கேட்டீங்கன்னா 5 பேர். அது இல்லாம நந்தட்டன் ஒருத்தன். அதன் பிறகு பிறந்த நபுலர் விபுலர் ஆக மொத்தம் 8 பேர். 8 பேருடைய நிலையை பத்தி சொல்றாரு. யார் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சிங்கத்தை சூழ்ந்த புலிக்கோட்டம் போல அவங்க இருந்தாங்க அப்போ பிறக்கும் பொழுது. அதுல இருந்து பிறந்ததுல இருந்து ஜீவகனாவோடே இருக்கிறாங்க. இப்ப ஜீவகன் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்களால நினைச்சு பார்க்க முடியல. அதனால அவர்கள் எல்லாம் சிங்கத்தோடு இருந்த புலி கூட்டம் போல இருந்தோம். ஆனா சூழ்நிலை உன்னை பிரிஞ்சு நாங்க வந்துட்டோம் அப்படின்னு அவன் சொல்றான். அதனால நாங்கெல்லாம் சூடு உரைத்துட்டு இன்னும் குறிப்பிட்ட காலத்துல உன்னை நாங்க சந்தித்து இந்த நாட்டை மீட்டெடுக்கணும்னா நாங்க எல்லாம் உயிர் துறக்கிறத கூட குடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றான். ஒரு ஆசிரியர் தப்பு பண்ணாருன்னா மாணவன் எதிர போய் நின்று சார் நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்வது அவ்வளவு உரிமை இல்லை அந்த காலத்துல மாணவர்கள். அதுக்கு பேரு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு சிம்டம்ஸா வச்சிருக்காங்க. பெரியவர்களுக்கு தவறு செய்யும் போது தெரியாமல் செய்யும் போது அதை அவர்கள் முகம் சுழிக்கிறவாறு சுட்டி காட்டுவது இளையவர்களுக்கே கூடாது என்று சொல்லியிருக்காங்க. ஆக அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு எப்ப நாம ஜீவகனை சந்திப்போம்னு நினைக்கும் பொழுது ஒரு பாடகன் வழிபோக்கனா ஒரு பாட்டு பாடி போறானா. என்ன பாட்டு பாடி போறானா? மேகம் இடிக்குதான், மேகம் டமடமான இடிச்சுதான், இடிச்ச உடனே கார்காலம் வந்துருச்சு, முல்லை பூத்துட்டான். முல்லை பூத்ததுனால கணவன் பிரிந்து போயிருக்கிறான், சீக்கிரம் வந்துருவான், இவன் மேக்கப் எல்லாம் போட்டு ரெடியா நிக்கிறான். இந்த சூழ்நிலைய வழிபோக்கன்னு ஒரு பாட்டு பாடி போறான். இந்த நண்பர்கள் இதன் மூலமா என்ன தெரிஞ்சாங்க? நாம வெகு விரைவில் ஜீவகனை சந்திப்போம்னு ஒரு நம்பிக்கை அவங்க மனசுல தொழுந்திருந்தார். வழிபோக்கம் பாடி போனான். அதன் மூலமா இவர்களுக்கு என்ன செய்தி கிடைக்குது? சீக்கிரம் நாம தலைவனை சந்திப்போன்ற ஒரு செய்தி கிடைக்கிறது. இது பழம் பகை நட்பாவதில்லை அப்படின்னு ஒரு பழமொழி. அது போல பகைவரை வெல்வதற்கான குறுகிய காலம் வந்துவிட்டது. ஆகவே நீயும் நாமும் சேர்ந்து பகைவனை வெல்வதற்கான காலம் வெகு விரைவாக வந்துவிட்டது என்று நண்பர்கள் அனைவரும் சந்தோஷம் அடைந்து உன்னை இன்னும் வேகமாக தேட தொடங்கினோம் என்று சொல்கிறார். சரிடா, குணமாலை போய் பார்த்தியான்னு கேட்கணும். குணமாலை தான் உன்னை நினைச்சு சாப்பிடாம கையில போட்டிருக்கிற வளையல் தோள்பட்ட வரலையும் ஏறுது, சில நேரத்துல கழண்டு கீழே விழுது, பசலை பூத்து உடம்பெல்லாம். நான் ஒரு நாள் குணமாலையை போய் பார்க்கலான்னு போனேன். குணமாலை அறுவகை சுவை உணவையும் சமைச்சிட்டு வாங்க அடிகளே உணவு உண்மன் கூப்பிட்டா நானும் பசியோட போய் உட்காந்து சாப்பிட்டு காவலத்தை ஊட்டையா எடுக்கிறேன். அடிகளே நிறுத்துதுன்னு சொன்னா உன்னுடைய அண்ணன் பிரிந்து போயிருக்கிறாரு, அந்த வருத்தமே இல்லாம நீங்களும் சாப்பிட துணிச்சிட்டீங்களே, உங்களுக்கு மனசு கல்லான்னு கேட்டா அதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ பிரிஞ்சு போனதுல இருந்து அவர் உயிர் வாழ்வதற்கு தேவையான எதையோ கொஞ்சம் தான் சாப்பிட்டு உயிரை கையால பிரிச்சுக்கிறா. நான் அதோட எழுந்து வந்துட்டு அவன் வீட்டுல சாப்பிட கூட இல்லை. எப்படி இருந்திருக்கா பாரு, பாசம்னா எப்படி இருந்திருக்கா பாரு. அந்த செய்தியெல்லாம் சொல்றான். அதன் பிறகு காந்தலோகத்தினுடைய ஈழத்துல நடந்த செய்திகள்லாம் சொல்றான். நந்தட்டன் சொல்றான், அன்னைக்கே அந்த உன்னை கைது பண்ணி இழுத்துட்டு போன அந்த அமைச்சன் பேரு மகனன் விட்டுருதுன்னா அவனை அப்பவே தீர்த்து கட்டிட்டு இருப்பேன். நீ இப்படி கையை காமிச்சுட்ட, அதனால நீ என்னை விட்டு 5 வருஷமா குத்தி இருக்க. இல்லைன்னா அன்னைக்கே அவனை நான் தீர்த்து கட்டிட்டு நான் உன்னை என்னோட அணைச்சிட்டு இருப்பா அப்படின்னு சொல்றான் நந்தட்டன். நீ பொல் கலிறு போல இருந்த நான் பார்த்தேன், நான் தான் உன்னை அமைதிப்படுத்தினேன். உண்மைதான், விட்டுருதான் நீயே அவனை கொண்டுட்டு இருப்ப, இருந்தாலும் அந்த சூழ்நிலை வேண்டாம் தான் நான் அமைதிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன பாருங்க, அண்ணன் கை காமிச்சா தம்பி எவ்வளவு கோபமா இருந்தாலும் அமைதியாயிடும் இல்லைங்களா? அப்படிதான் கம்பராமாயணத்துல ஒரு இடம். விடிந்தா பட்டாபிஷேகம் நடக்கிறது காரணம் கைகேயி தான் தெரிஞ்சுக்கிட்டான், பரதம் தான் தெரிஞ்சுக்கிட்டான். பரதம் தான் ஆட்சிக்கு வரணும், அதுக்காக தான் கைகேயி இந்த வரத்தை கேட்டு நம்ம காட்டுக்கு அனுப்பலாம்னு தெரிஞ்சுக்கிட்டான். லக்ஷ்மணன் துடித்து எழுகிறான், வாளை உருவி நிற்கிறான்.
அதனால அந்த கைகையும் பரதனையும் ஒரு கை பார்த்து விட வேண்டும் என்று. அப்பதான் ராமன் அமைதிப்படுத்தி சொல்றான், நாம வெடிந்தா பட்டாபிஷேகம் நம்பிக்கையோட இருக்கும். பட்டாபிஷேகம் நாம ஆசைப்படல. காட்டுக்கு போறதுக்கு நாம எதுவும் தப்பு பண்ணல, அம்மா தப்பு பண்ணல, அப்பா தப்பு பண்ணல, ஏதோ காரணம் நடந்துச்சு. அது காரணம் வந்து கைகையோ பரதமோ இல்லடா, நாம செய்த ஊழ் வினை. அத கம்பன் எப்படி கவி பாடுறான்னு கேட்டீங்கன்னா, நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை, அற்றே பதியின் பிழை என்று பயந்து நம்மை பிறந்தால், மைந்தா விதியின் பிழை இதற்கு நீ எனை வெகுந்ததுன்னு ராமன் சொல்றான். ஏன்டா இதுக்கு போய் போக போற? ஆத்துல தண்ணி போடலாம், அது ஆறு செய்த தப்பா? வானம் வறண்டு போச்சு, மழை பெய்யல, அதனால ஆத்துல தண்ணி போல. ஆத்துல ஏன் தண்ணி போல? ஆத்துல போய் கோபிக்கிறது முட்டாள்தனம். நதியின் பிழை என்று நறுப்புணல் இன்மை, அற்றே பதியின் பிழை என்று பயந்து நம்மை பிறந்தால், தாயின் படியா இல்ல, தந்தை படியா இல்ல, நாம் செய்த பிழையா இல்ல, நாம் மதியின் மூலமாக ஏதாவது தப்பு செய்திருக்கோம், அதுவும் இல்லடா. வாட் இஸ் தி ரீசன்? அப்ப என்ன காரணம் நாளைக்கு பட்டாபிஷேகம் நின்று போனதுன்னு கேட்கும் பொழுது, விதியின் பிழை. நாம் முற்பிறவியில் செய்த முற்பிறவியினுடைய பலன் நாம காடேகணும் இருக்கு. அதுக்கு காரணம் தான் கைகையும் பரதனுமே தவிர அதற்கு அவர்கள் காரணம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கண்ணதாசன் பாட்டு பண்ணான், சினிமா பாட்டு எடுத்து வச்சு கம்பனுடைய கவி வரிகள் அப்படியே எடுத்து. என்ன பாடு யாருக்காவது நினைவு? நதி வெள்ளம் சாய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை. அருமையான பாட்டு. இந்த பாட்டுக்கு அடி எடுத்து யாருன்னா கம்பன், இல்லைங்களா? சுதஞ்சனன் விடுவித்தது போய் சொல்றான். அப்பவே காந்தரதத்தை என்கிட்ட சொன்னாங்க, உங்க பாரு, என் வித்தியின் மூலமா உங்க அண்ணனை நான் கூட்டாந்துட்டு இருக்கலாம், ஆனா அவன் அதை விரும்ப மாட்டான். ஒரு பெண்ணினுடைய உதவியோடு ஒரு ஆண் உயிர் பிழைத்தான் என்ற இழுக்கை உன்னுடைய அண்ணன் விரும்ப மாட்டான். அதனால நான் கவனம் இருக்கேன், இல்லைன்னா நானே உன்னுடைய அண்ணனை கூட்டாந்து. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? மனைவி வீட்டுல இருந்து வாங்காந்துதான் நம்ம லைஃப செட்டில் ஆகணும்னு யாராவது நினைச்சீங்கன்னா அது தப்பு. நம்முடைய உழைப்புலதான் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுமே தவிர, மனைவி வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர சொல்லி இல்ல கட்டாயப்படுத்தி வாங்கிட்டு வந்துதான் வீடு வாங்கணும், வேலை வாங்கணும் அப்படின்னு யாரும் நினைக்காதீர்கள். அது இழுக்கு என்று சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பதுமையை பத்தி சொல்றான், பதுமை மணந்ததை பத்தி சொல்றான், கேமசரியை மணந்ததை பத்தி சொல்றான், ஜீவகன் இங்க நடந்ததெல்லாம் சொல்றான். அவங்க பிரிந்து வந்தது தான் இத்தனை கல்யாணம் பண்றான். இந்த கல்யாணம் எல்லாம் எப்படி நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டே வரான். சொல்லி முடிச்ச பிறகு நந்தக்கனை ஆறுதல் படுத்துறான் ஜீவகன். எப்படி? தின்பொருள் எய்தலாகும் தெவ்வரை செதுக்கலாகும் நண்பொடு பெண்டீர் மக்கள் யாவையும் நன்னலாகும். அவனை உயர்வா சொல்றான். ஒரு மனிதன் எதெல்லாம் இந்த பூமியில அடையலாம் தெரியுங்களா? தின்பொருள் எய்தலாம். பொருளை சேர்க்கணும்னு ஆசைப்பட்டா எவ்வளவு வேணாலும் பணம் சம்பாதிச்சுக்கலாம். தெவ்வரை செதுக்கலாம். விரோதியை வெட்டி கொலன்னு நினைக்கிறா பண்ணிடலாம். தெவ்வரை செதுக்கலாம். நண்பொடு பெண்டீர் மக்கள் யாவையும் நன்னலாம். நட்பு சேர்த்துக்கலாம். யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் போனாலும் நம்ம பிடிச்சுக்கலாம். அடுத்தது பெண்டீர், எந்த அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம் பண்ணிக்கலாம். மக்கள், எத்தனை குழந்தை பத்துன்னு நினைக்கிறோம் பெற்றுக்கலாம். இவை யாவையும் கிடைக்கும். ஒன் பொருள் ஆவதையா. ஆனா உன்னால கண்டுபிடிச்சு உன்னால செய்ய முடியாத உறவு, பெற முடியாத உறவு எதிரானா உடன் பிறப்பலாகும். உடன் பிறந்தவனை மட்டும் உன்னால் ஏற்படுத்தி கொள்ள முடியாது. ஆகவே உடன் பிறந்தவர்களை உற்ற உயிராக நினைத்து பழக வேண்டும். உடன் பிறந்தவர் ஒரு சகோதரன் பிரதரா இருக்கலாம், சிஸ்டர்ஸா இருக்கலாம், எல்டர் பிரதரா இருக்கலாம், எங்கர் பிரதரா இருக்கலாம். நம் உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை நம் வாழ்க்கையோடு இணைத்து
அழைத்து செல்ல வேண்டும். பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாழையில் ஊறிய நீர் என்று பாலும் தேனும் கலந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பை திருக்குறள் சொல்கிறது. அப்படி ஜீவகன் தன்னுடைய தோழர்களோடு சேர்ந்து இருப்பது எப்படி இருக்குது என்று சொன்னால், தேனின் பாலன செல்வன் தம்பியோடு ஆணியம் பல கழிய ஆயிலை வேணில் குன்றன தோழர் வெந்துமை ஊனின் நைகின்றார் செய்வதுதான். பாலும் தேனும் கலந்துதான் எவ்வளவு சுவையா இருக்கும். அப்படி அண்ணன் தம்பிகள் இணைந்து வாழ்ந்துகிறார்கள். எப்பவுமே ராமலட்சுமணன் மாதிரி இருப்பாங்க அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கணும் வாழ்க்கை. ராமலட்சுமணன் மாதிரி இருக்கணும். தோளுக்கு மேல வளர்ந்துட்டு இருப்பாடு எதிரும் புதலுமா தான் இருக்கணும். அக்னி நட்சத்திரம் மாதிரி அண்ணனும் தம்பி இல்லைங்களா? சொத்து பிரிச்சு போட அந்த ஆத்த கூட இல்லாம போயிடுது அண்ணனுக்கும் தம்பிக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு உதாரணம் ஒரு அனுபவத்தை சொல்றேன். 4 பேர் ஒரு வீட்டுல அண்ணன் தம்பிக்கு. முதல் ஆளும் கடைசியாலும் ஒரு வீட்டுல பொண்ணு கட்டினான். 2வது ஆளும் 3வது ஆளும் இன்னொரு வீட்டுல அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. முதல் ஆளு 4வது ஆளும் ஒரு வீட்டுல பிறந்து அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டான். 2வது ஆளும் 3வது ஆளும் இன்னொரு வீட்டுல பிறந்து அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவங்க 4 பேரோட அம்மா இறந்து போயிடுறாங்க. ஈமக்கிரியை, அதாவது தசாவசு கருமாதி என்று சொல்லக்கூடிய அந்த 13 நாள் 11 நாள் செய்யற விதியை எப்படி செய்யறான்னு கேட்டீங்கன்னா, முதல் ஆளும் கடைசியாலும் ஒரு வீட்டுல கல்யாணம் பண்ணா பாருங்க, அவன் 2 பேரும் ஒன்னா ஒரு துறையில ஈமக்கிரியை பண்றான். 2வது ஆளும் 3வது ஆளும் ஒரு வீட்டுல கல்யாணம் பண்ணா பாருங்க, அவங்க 2 பேரும் ஒன்னா ஒரு இடத்துல ஈமக்கிரியை பண்றான். இப்ப இவனுங்க 2 பேரும், இவங்க 4 பேரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளை. ஆனா இவனுடைய உறவு எப்படி ஒட்டிட்டு இருக்கு? அவன் கல்யாணம் பண்ண பொண்ணு வீட்டு சார்பா ஓட்டிட்டு இருக்கு. இந்த அக்கா தங்கச்சிக்குள்ள ஒத்துமை, இந்த 2 அக்கா தங்கச்சிக்குள்ள ஒத்துமை கிடையாது. ஏன்னா இது 2 ஒரு வீட்டு பொண்ணு, இது 2 ஒரு வீட்டு பொண்ணு. புரியுதா உங்களுக்கு? கட்டின மனைவியின் மூலமாகத்தான் அண்ணன் தம்பி உறவு நிலைத்திருக்கிறது. இல்லைன்னா 4 பேர் வெவ்வேறு வீட்டுல கல்யாணம் பண்ணா 4 இடத்துல நடந்திருக்கு. வாழ்க்கை எதை நோக்கி போகிறது என்று தெரியவில்லை. ஆகவே சொல்கிறேன், ஆக எய்தலாம், செதுக்கலாம், நன்னலாம், ஆக்கலாம். ஆனால் உடன்பிறப்பை மட்டும் நம்மால் உருவாக்கி கொள்ள முடியாது. ஆகவே தோழர்களே, இந்த வகுப்பின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒற்றை விழுமியம், சகோதரர்களை மதித்து வாழுங்கள். சகோதரர்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் உதவியாக இருங்கள். சகோதரர் மீது எந்த விதமான வன்மமும் காட்டாதீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆக இந்த தோழர்கள் அத்தனை பேரும் ஜீவகனை சந்திப்பதற்காக மீண்டும் அவர்கள் 4 பேர், நான் சொன்ன 4 பேர், அவங்க போய் காந்தரதத்தை பார்க்கிறாங்க. காந்தரதத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் ஆடி பாடி கொண்டாட்டம் ஆகிறார்கள். இவரை போல ஸ்கிரீன்ல காமிக்கிற மாதிரி ஜீவகனை காமிக்கும். அப்போ தலைவனை காண புறப்பட்ட தோழர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமான சார், கிளம்புற நேரம் நல்ல நேரம் தான். எந்த காரியத்தை தொடங்குறதா இருந்தாலும் நல்ல நேரத்துல தொடங்கணும். நேரங்காலம் பாக்குற பழக்கம் அந்த காலத்துல இருந்தது. அப்ப இந்த 4வரும் ஜீவகனை சந்திக்க செல்லக்கூடிய நேரம் பௌர்ணமி, அஸ்வினி நட்சத்திரம் கூடிய நன்னாள்ல அவங்க தொடங்குறாங்க குதிரை மேலையை. ஆக 20,000 பேர்களோ ஜீவகனை நோக்கி தொடங்கி வருகிறார்கள். அப்ப ஜீவகனை போய் எப்படி சந்திக்கிறதுன்னு பார்க்கும் பொழுது 4 விதமான குதிரைகளுடைய சிறப்பை சொல்றார். அந்த 4 விதமான குதிரைகளும் எவ்வளவு சிறப்பு இருக்குன்றத ரொம்ப ஒரு பட்டியல் கொண்டு சொல்றாரு. அந்த குதிரையினுடைய அழகு, குதிரையினுடைய சிறப்பு எல்லாம் நீங்க ரேஸ் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த குதிரையினுடைய பிறப்பு, ஆண் யாரு பெண் யாரு, எத்தனை சுழி இருக்கு, அந்த டீடைல் பூரா சொல்லுவான் ரேஸ்ல இருக்க ஆள். அது போல இந்த குதிரையினுடைய லட்சணம் பூரா சொல்றாரு. அந்த போல இந்த தோழர்கள் கலைப்பு நீங்க அந்த நாட்டுக்கு வந்துட்டாங்க. எந்த நாட்டுல இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சு அந்த காந்தரதத்தை சொல்ல அவங்க எல்லாம் தேடி வந்துட்டாங்க. தேடி வந்த ஒரு பாடு நாம ஜீவகனை வெளியே போட்டாங்க. நம்ம அரண்மனையில இருக்கிறோம், நம்ம நேரா போய் நான் தானே உங்க நண்பர்கள் சொல்லக்கூடாது. அப்ப ஜீவகனை எப்படி வெளியே கொண்டாடலாம்னு ஒரு பிளான் பண்றாங்க. அப்ப நாம என்ன பண்ணோம், பொய்யா அந்த நாட்டு ஆணிரைகளை கடத்திட்டு வந்துருவோம். அதை மீட்கிறதுக்கு ஜீவகன் என்ன பண்ணுவான், அங்க வருவான். அப்ப நாம யாருக்கு அவங்க சந்திக்க வச்சிடலாம் ஒரு பிளான் பண்றாங்க. சூப்பர் ஐடியா பிளான் பண்ணிடலாம். பிளான் பண்ண உடனே ஆயர்கள் என்ன பண்றாங்க, அந்த நாட்டு ஆணிரைகள்ல பசு கூட்டங்களை மேய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல முதல்ல போர் தொடங்குறது ஒரு மெத்தட்னா பசு கூட்டங்களை காவல்துறை வந்துடும். இப்ப நேரடியா எங்க குழந்தைங்க இருக்குதோ அங்கதான் பாம்பு போடுறான், எங்க ஹாஸ்பிட்டல் இருக்கோ அங்கதான் பாம்பு போடுறான்.
அப்ப போர் முறை கூட அந்த காலத்துல எவ்வளவு அறத்தோட இருந்திருப்பாங்க. பசுப்பட்டங்களை அடிக்க கிடைக்க மாட்டான், கடத்திட்டு வருவான், ஓட்டிட்டு வந்துருவான். ஆணிரை கவர்தல், அது வெற்றி, கரந்தை, உழிஞ்சை, தும்பை, அப்படி குரல் வெண்பாமாலையில் எடுத்தீங்கன்னா அந்த காலத்துல எப்படி போர் முறை இருந்ததுன்னு பார்ப்போம். அப்ப இவங்க ஆணிரையை கொண்டு வந்தோடனே ஆணிரை மீட்கிறதுக்கு படை திரட்டி வருவாங்க. அப்ப ஆணிரை மீட்டு போயிட்டா அது பேர் வெற்றி, கரந்தை, இப்படி தொடரும். அப்ப ஆணிரைய மீட்டு போறதுக்கு ராஜா கிட்ட போய் சொல்றாங்க. ராஜா என்ன பண்றான், கோப கணர்ல நிக்கிறான். நம்ம நாட்டு ஆணிரையை கடத்தி செல்வது கூட இந்த நாட்டின் வீரர்கள் இருக்கிறார்களா? இந்த செய்தி ஜீவகன் அரண்மனையில் இருக்கிறான், அவனுக்கு போய் சேருது. அவன் என்ன பண்றான், அவனுடைய மைத்திரன் விஜயனோட தலைமைத்தன் இந்த நந்தட்டனோட போர்க்களத்துக்கு வராங்க. போர்க்களத்துக்கு வரும்பொழுது அவர்கள் மீது ஒரு அம்பு எய்கிறான் நந்தட்டன். அவன் எய்கிற அம்பு எப்படி போய் நிக்குதான், முன்ன போய் உழுது சார், தரைய தொடர போய் தரைய தொடர நிக்குது. திரும்பி 2 ஸ்டெப் பின்னாடி வருது, பின்னாடி வந்து நிக்குது. முன்ன போன அம்பு எப்பயாவது பின்னாடி வருமா? வராது. ஆனா அந்த அம்பு விட்ட அம்பு எப்படி வந்து விழுதுன்னு பாக்குறான் ஜீவகன். முன்ன வந்து விட வேண்டிய அம்பு இங்க போய் நிக்குது, திருப்பி 2 ஸ்டெப் பின்னாடி போய் பின்னாடி குத்தி நிக்குது. அப்ப ஜீவகன் பார்க்கிறான், இப்படி அம்பு எய்யக்கூடிய திறமை பெற்றவன் பதுமவனை தவிர வேற எவனும் இல்லடா, வந்துகிறவன் கூட நம்மாலுடா. அந்த அம்பை வச்சே சொல்லிட்டா சார் அவன். உடனே ஜீவகன் என்ன பண்ணான், இங்க இருந்து வெள்ளை கொடியை காமிக்கிறான். யானை மீது இருந்து வெள்ளை கொடியை காமிக்கிறான். அவன் கூட வெள்ளை கொடியை காமிக்கிறான். வெள்ளை கொடி எதுக்கு? சமாதானம். அப்ப 2 புறத்துல இருக்கக்கூடிய நண்பர்களை பார்க்கிறான் ஜீவகன். ஓடி வந்து அத்தனை பேரையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு, நான் உன்னை வெளியே வர்றதுக்காக பண்ண பொய்யான ஒரு நாடகம் தான் இந்த ஆணிரை கவர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா அரண்மனைக்கு வராங்க. அரண்மனைக்கு வந்த உடனே அந்த தலைமைத்த மன்னன் கேட்கறான், யார் இவங்கெல்லாம் கேட்கறான். இவங்க எல்லாம் என்னுடைய நண்பர்கள் சொல்றான். அப்ப அவன் சொல்றான், மாரி காலத்து மின்னல் போடு இருக்கக்கூடிய கனகமாலையிடம் அழைத்து செல்லுன்னு சொல்றான் ஜீவகன். சார், மின்னல்ல கூட மாரி காலத்து மின்னல் கொடி போல ஓடுமா சார்? கோடை காலத்து மின்னலோட மாரி காலத்து மின்னல் ரொம்ப ஒரு செகண்ட் அப்படி ஓடி மறையுமா சார்? அந்த மாரி காலத்து மின்னல் போல இருக்கிறதா அந்த கனகமாலை அப்படி சொல்லி சொல்றாரு. கனகமாலை கிட்ட போய் இவங்க எல்லாம் நிக்கிறாங்க. ஜீவகன் கேட்கறாங்க, இவங்க யாரு? இவங்க எல்லாம் தான் என்னுடைய நண்பர்கள், ஆணிரையை கவர்ந்து போயிட்டாங்க. இவங்க தான் பொய்யா ஆணிரைய கடத்திட்டு போனாங்க. ஓஹோ. அப்ப அவ கேக்குறா, ஆணிரையை கடத்துற கல்வர் அவர்கள்லாம் இவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். அவன் சொல்றான், கொடுக்கலாம் தண்டனை அப்படின்றான் ஜீவகன். அப்ப எல்லாம் ஃப்ரெஷ் ஆயிவாங்க, நான் சமையல் பண்ணுறேன், எல்லாரும் சாப்பிடலாம், அதுதான் அவர்களுக்கு தண்டனை. எப்படி பாருங்க வாழ்க்கை அப்படி போயிட்டு. அப்புறம் அந்த ஜீவகனை சந்தித்த நண்பர்கள் கனகமாலையுடைய அரண்மனையிலே உணவு உண்டு சுவைத்து இருக்கிறார். முடித்த பிறகு இந்த நண்பர்கள் வர வழியில ஒரு செய்தி, பெண்கள் தவம் ஏற்கக்கூடிய தாபத பள்ளியில போய் தங்குறாங்க ஒரு நாள். இந்த 4 நண்பர்களும் தங்கும் பொழுது, நீங்க எல்லாம் எங்க இருந்துப்பா வரீங்கன்னு அங்க ஒரு அம்மா கேட்கிறாங்க. எல்லாம் என்னுடைய மகன் வயது ஒத்தவர்களா இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் உயர்ந்த குலத்துல பிறந்த ஒரு லட்சணமான கல்வி அறிவியல சிறந்தவர்களாக இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் எங்க இருந்து வரீங்கன்னு கேட்கிறாங்க. நாங்கெல்லாம் ராசமாபுரத்துல இருந்து வரோம்னு சொல்றோம். ராசமாபுரத்துல இருந்து வரீங்களா? அங்க ஜீவகன் ஒருத்தன் இருப்பானே, அவனை பாத்தீங்களா, அவனை தெரியுமான்னு கேட்கிறாங்க. அவனுடன் இருந்த நண்பர்கள் அவங்களுக்கு தெரியாது. அவங்க யாருன்னு கேட்டா, ஜீவகனை ஈன்றெடுத்த தாய் விஜயமாதேவி. சுடுகாட்டுல ஈன்றெடுத்த பிறகு தாவத பள்ளியில வந்து மறைந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. கட்டிங்காரன் தேடிட்டு இருக்கான் அப்படின்னு. ஜீவகனை கந்துக்கடன் எடுத்து போய் வளர்ப்பு பிள்ளையா வளர்க்கலாம். அன்னைக்கு பிரிஞ்சு வந்தவங்க 15 ஆண்டு காலம் பொறுத்து இன்றைக்குதான் ஜீவகனை நண்பர்களை சந்திக்கிறாங்க. அந்த நண்பர்கள் சொல்றாங்க, ஜீவகன் கந்துக்கடன் வீட்டுல இருக்கானே, அவனையாமா நீங்க கேட்கறீங்கன்னு கேட்கிறான். இல்ல, அவன் எப்படி இருக்கிறான் இதான் எதுவும் கேட்கிறான். ஜீவகனை பிரிஞ்சு நாங்க என்னைக்கும் இருந்தது இல்லை. அவன் சிங்கம்னா நாங்க புலி கூட்டம், நாங்க இப்படிதான் வாழ்ந்துட்டு வந்தோம். இப்படி வாழ்ந்து வரக்கூடிய நேரத்துல ஜீவகனை ஒரு நாள் கட்டிங்காரனுடைய ஆட்கள்
மதனன்ற அமைச்சர் மூலமா கைது செய்தாங்க. கைது செய்து அழைச்சிட்டு போகும்பொழுது அவனை கொள்வதற்காக அழைத்து சென்றார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா மயக்கம் ஓடு கிழவிட்டாங்க. ஐயோ காமா கடலா உன்ன வளர்க்கறதுக்காக தானே நான் உயிரை கையாள முடிச்சிருக்கேன், உன்னையும் கொண்டுட்டாங்களா, நீயே இறந்து போயிட்டியா, நீ அன்னைக்கே என்ன இறந்து போன சொல்லிதான் சுடுகாட்டே நான் உயிரை விட்டுட்டு எனக்கு உயிர்னு ஒண்ணு இருக்குது, அது ஒன்ன நம்பிதானே இருக்கு, எனக்கு முன்னாடி நீ இறந்துட்டியான்னு அந்த அம்மா தவறா போய் கொள்வதற்காக அழைத்து சென்றார்கள் சொல்லும் போது கொண்டுட்டாங்கன்னு நினைச்சுக்காங்க. அந்த அம்மா அந்த வருத்தம் தாங்காம அவங்க மட்டும் புறம ஆரம்பிச்சாங்க. இவனுக்கு ஒண்ணும் புரியல, ஜீவகளை கொள்ளதானே அழிச்சு போனோம்னு சொன்னா அதுக்குள்ளே இந்த அம்மா கொண்டுட்டாங்கன்னு இந்த அம்மா அப்படியே அழுது புறம்புறாரு. இவனுக்கு ஜீவனுக்கு என்ன உறவுன்னு இவன் இப்படி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. கம்மன் இருக்காங்க, அந்த அம்மா அழுது புறம்புறாங்க. என்ன மாதிரி புறம்புறோமோ அப்படி புறம்புறாங்க அந்த அம்மா. ஏன் இந்த அம்மா இப்படி புறம்புறாங்க அப்படின்னு இவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாயி போச்சு. அதன் பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா இருமா, ஆச்சரியப்படாமா, அவசரப்படாதமா, இருமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா புலம்படுத்த வச்சு இவனுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க. எப்படி புலம்பாங்க அந்த அம்மானா, கோமான் மகளே, கோமான் மகனே, குருகுலத்தார் பேர் ஏரே, ஏமாந்ததத்தார் இறைவா, என் உயிரே, காமா கடலுள் கடல் கவிழ்த்தே, கண்ணுள் பூமான் புனைதாராய் நோக்காது போதே. அந்த அம்மா புலம்புறாங்க பையனை. எப்படி சொல்றாங்க, ஏமாந்த நாட்டு இறைவன் தான், ஏமாந்த நாட்டுடைய ராஜா, என் இன்னுயிர், குருகுல தலைவன், இப்படி எல்லாம் சொல்லும் போது ஜீவகனை தானே சொல்றாங்க அந்த அம்மா. என் மகனே அப்படின்னு சொல்றது பதிலா என் இறைவான்னு சொல்றாங்க. அப்போ இந்த அம்மா ஜீவகனை ஈட்டெடுத்த தாய் விஜயமாதேவி அவனுக்கு ஒரு முடிவு வரான். அப்பதான் ஜீவகன் எப்படி இருக்கான்னு வந்தார்வாய் தீதின்மை கேட்டு நான் நீ நல்லா இருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டனே, நீ இப்ப இறந்து போயிட்டு நீ ஒன்னெல்லாம் சொல்றாங்க, இது உண்மையா, இது இல்லாம போக கூடாதான் அந்த அம்மா சொல்றாங்க. அப்பதான் அந்த அம்மா இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, பெண்ணா பிறக்கிறதே பாவங்க, பெண் பிறவி எல்லா பிறவியை விட பாவமான பிறவி. பாருங்க, கணவனை எழுந்துட்டேன், நாட்டை எழுந்துட்டேன், எனக்கு இருந்த ஒரு மகனையும் பிரிஞ்சு வாழறேன், அவன் தான் என்ன காப்பாற்றுவான், அவனும் இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க. இந்த கொடுமையெல்லாம் பெண் பிறவிக்கு தான் தகும் அப்படின்னு பெண் பிறவியை நொந்துக்கிறாங்க. அப்பதான் அவங்க எல்லாம் கேட்டுட்டு ஆனந்த கூத்தாடுறாங்க. இந்த அம்மா அழறாங்க, இவங்க எல்லாம் சந்தோஷத்துல ஆனந்த கூத்தாடுறாங்க. இந்த அம்மா ஒன்னும் புரியல, என்ன அப்படின்னு எல்லாம் சாஷ்டாங்கமா அந்த அம்மா காலில் விழுறாங்க. நீ பெற்ற ஜீவகன் எங்களுடைய தலைவன், அவன் நலமாக இருக்கிறான், அவனை காண்பதற்காக தான் சென்று கொண்டு இருக்கிறோம். அந்த அம்மாவை எப்படி இருக்கு பாருங்க. நான் பெற்ற மகன் நன்றாக இருக்கிறானா, எங்க இருக்கிறான், எங்குவான் ஐயன், எங்க இருக்கிறான் என்னுடைய மகன் கேட்கிறான். ஏமாபுரத்துல இருக்கிறான், அவனை பார்க்கதான் போயிட்டு இருக்கு. அப்படியா, நான் சொன்ன உண்மையை நீங்க யார்கிட்டையும் சொல்லிடாது, ஏன்னா கட்டிங்க ஆட்கள் தேடிட்டு இருக்கான் ஜீவகனை கொடுறதுக்கும் என்ன கொடுறதுக்கும். அதனால நீங்க யார்கிட்டையும் இந்த உண்மைய சொல்லாதீங்க. நான் தாய் விஜயமாதேவி, நான் இங்கதான் இருக்கிறத மனதுக்குள்ள யாருக்கிட்டயா சொல்லிடாரு சொல்றாங்க அந்த அம்மா. அடுத்தது சொல்றாங்க பாருங்க, ஜீவகன் அரச குலத்தவனு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சு போச்சுன்றான். அதுக்கு அடுத்தது சொல்றான், நம்மை அறியாமல் வரும் பிழை சொல்லுவோம், சொல்லக்கூடாது. பகைவர் நெஞ்சமும் பாம்பும் ஒரு பக்கமா போகும் சொல்ல முடியாது. இந்த பாம்போட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா, எல்லா விலங்கு ஊர்வல பரப்பனை எல்லாம் எப்படி போகும் நம்ம ஒரு அனுமானிச்சிடலாம். பாம்பு மட்டும் எப்படி திரும்ப எந்த திசையில போகும்னு சொல்லவே முடியாது. பாம்போட குணாதிசயம். அதனாலதான் பாம்பாட்டிக்கு நிறைய பேர் அது கடிச்சே இறந்து போறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பாம்பு இவ்வளவுதான் ஜம்ப் பண்ணு இவன் நினைப்பான், எட்டி முகத்துல கடிச்சு முகத்துல கடிக்கணும்னு நினைப்பான், காலில் கடிச்சிடும். ஓடுற பாம்பு திரும்பும், வலது பக்கம் போகும், இடது பக்கம் போகும், எந்த பக்கம் போகும் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா யானை எப்படி திரும்பும், எப்படி மலம் பிடிக்கும், அதை எப்படி அடக்கணும் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சிங்கத்தை கூட ட்ரெயின் கொடுத்துடலாம், புலியை கூட ட்ரெயின் கொடுத்துடலாம். ஆனா இந்த பாம்பு மட்டும் அது குணத்தை நம்மளால உணரவே முடியாதான். அதனாலதான் இந்த இடத்துல சொல்றாரு, பகைவருடைய நெஞ்சமும் பாம்பும் அந்த பகை வன்மத்தை வச்சுக்கிட்டு எந்த லெவலுக்கும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையினால அந்த விஜயமாதேவி சொல்றா, யாருக்கும் இந்த உண்மையை சொல்லாம ரகசியமா நீங்க போய் ஜீவனை பார்த்து நீங்க
சீக்கிரம் அவன் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. 15 ஆண்டு காலம் பிரிந்திருக்கிறார்கள் தாயும் மகனும். அந்த நிலையில தான் அவங்க எல்லாம் போறாங்க. ஜீவகனை போய் சந்திக்கிறாங்க. ஜீவகனை சந்திச்ச பிற்பாடு வெளியே கூட்டு வந்து சொல்றான், நாங்க இந்த மாதிரி தாபத்தை கூட்டிட்டு தங்கணும், கொல்றதுக்கு அழைச்சு போனான்னு சொன்னோம், அந்த அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. யார் என்னன்னு விசாரிச்சு சொல்றாங்க, உன்னுடைய வம்சத்தை கூட சொல்றாங்க, உன்னை ஈன்றெடுத்த தாய் விஜயமாதேவி அந்த தாபத பள்ளியில் இருக்கிறாங்கன்னு சொன்னோடனே இவன் இந்த மயக்கம் தாயை எழுந்துட்டு தந்தையை எழுந்துட்டு நான் கட்டி கந்துக்கடனுடைய வணிகனுடைய மகனாகவே நான் வளர்ந்துருக்கேன். நான் அரசனுடைய இளவரசன்றது எனக்கு தெரியாம போச்சு. இத்தனை நாள் என்னுடைய ஈன்ற தாய் அங்க இருக்கிறாளா, என்னுடைய தாய் எங்க இருக்கிறாங்க, திசை நோக்கி இங்க வணங்குறான். தாய் இருக்கும் திசை நோக்கி வணங்குகிறான் ஜீவன். அந்த சூழ்நிலையில தான் இவங்க எல்லாரும் ஆலோசனை பண்றாங்க எப்படி போய் தாயை சந்திக்கணும்ன்றது. அப்ப கந்துக்கடன் வளர்த்த ஜீவகனானவன் அந்த கனகமாலையிடம் சொல்லிவிட்டு, இந்த சூழ்நிலையால நான் பிரிந்து போறேன்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட சொல்லிட்டு, இந்த 20,000 பேரும் ஜீவனுடைய நண்பர்களும் சேர்ந்து விஜயமாதேவியை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். இந்த சூழ்நிலையில ஒற்றர்களால் ஒற்று அறியப்படும். இது ராஜா சொல்றார், நீ போயிட்டு அங்க என்ன நடக்குது பாத்துக்குவான்னு ஒண்ணு அனுப்புறோம்னா, இவரை என்ன பண்ணுவேன், நீங்க போய் ஒழுங்கா ஒற்று பாக்குறீங்களா இல்லையா, உங்களை ஒற்று பார்க்கறது இன்னொரு ஒற்று ஒற்றாளவு பேரு. அதே சமயத்துல அங்க நடக்கிறத அவரையும் கூப்பிட்டு, நீங்க சொல்றதும் அவர் சொல்றதும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா 2 பேருடைய ஒற்று வேலையும் சரியா இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஜீவகன் என்ன பண்றான், அங்க போய் அந்த அரண்மனைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த நண்பர்கள் என்ன பண்ணா ஒற்று தூதர் அனுப்புறானா. தூதர் அனுப்பும் போது அங்க ஒரு செய்தி நடக்குது. அதை வந்து சொல்றாங்க, என்ன செய்தினா, வளைய சுந்தரம்னு ஒரு யானை, பட்டத்து யானை, அது மதம் பிடிச்சிடுது, தெருவுல சுத்துது, கொல்ற மாதிரி. அந்த யானையினுடைய சூழ்நிலையை எப்படி பாடுறார் திருத்தக்க தேவர்னா, கடவன காட்டன, கடுங்க கூட்டன, உடல் சின உருவன, ஊழி தீயன, கடாக்களிலே சுத்து. எப்படி கடலென, காற்றென, கடுங்க கூற்றென, உடல் சின உருவன, ஊழி தீயன, அந்த வளைய சுந்தரம் பதம் பிடித்து தெரியுது. அதை அடக்கிறதுக்கு அங்க யாரும் ஆள் இல்லை. ஜீவகன் பார்க்கிறான், கட்சி இழுத்து கட்டிக்கிட்டு போறான். சார், ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்லுவாங்க, அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கொல்லக்கூடிய அந்த மத யானை முன்னாடி யார் சார் போய் நிற்பான்? எப்படிப்பட்ட வீரன் நிற்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். அவன் பார்க்கலாம், ஜீவகன் சமயம் பார்த்து அதனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய கட்டிருக்கக்கூடிய அந்த கையில பிடித்து செகண்ட்ல ஏறி மேல உட்கார்ந்தான். தும்பி கையால் அவனை இழுக்க பார்க்கிறது, பின்னால் இறங்கி விடுகிறான். பின்னால் இறங்கவனை வாளால் அடிக்க பார்க்கிறது, 2 கால்களுக்குள் புகுந்து விடுகிறான். 2 கால்களுக்கிடையே அவனை தும்சம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறது அந்த யானை. தும்பிக்கையின் வழியாக மேலே ஏறுகிறான். தும்பிக்கையின் வழியாக மேலே ஏறுகிறானே என்று நினைத்து தந்தத்தால் அவனை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறது, 2 தந்தங்களுக்கு இடையில் நின்று விடுகிறான். இப்படி அந்த யானையினுடைய போக்கு மாறுவதற்கேற்ற போல் மீண்டும் கழுத்திலே ஏறி அமர்ந்து கொண்டு தன்னுடைய உள்ளங்கைகளால் நெற்றியை தட்டுகிறான், கன்னத்திலே தட்டுகிறான், பின்னால் முதுகில் தட்டுகிறான். அந்த யானை அவன் தட்டலை உணர்ந்து கொண்டு, இவன் பகைவன் அல்ல நண்பன் என்பதை அந்த யானை உணர்ந்து கொண்டு, யானையிடம் பேசக்கூடிய அப்புது இப்புது என்று அந்த மொழிகளை எல்லாம் கற்றவன் ஜீவகன் என்பதனால் அந்த யானையோடு அந்த யானை மொழியில் பேசுகிறான். மதம் பிடித்த யானை அங்குசத்திற்கு அடங்கும் யானை போல் அடங்குகிறது. அப்பொழுது அந்த சமாதானத்தை எதிர்பார்த்த இந்த ஜீவகன் மீண்டும் அதனுடைய கழுத்திலே இன்னொரு கயிற்றை போட்டு கட்டி, அந்த 2 கழுத்திலே கட்டப்பட்ட கயிறுகளுக்கிடையே தன்னுடைய கால்களை உள்ளே நுழைத்து கால்களால் அந்த யானையை சமாதானப்படுத்த எவ்வளவு பெரிய நுட்பத்தை சொல்லிட்டு போறார் சார். மதம் பிடித்த யானையினுடைய மனசு எப்படி இருக்குன்றதுதான் சொல்றாரு. அதன் பிறகு அந்த யானையை சமாதானப்படுத்தி அதனுடைய காதிலே ஓதுகிறான், உன்னுடைய மனம் வேறு என்னுடைய மனம் வேறு என்று அல்ல, நாம் இருவருடைய மனமும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். அப்பொழுது அங்குசத்தால் அதனுடைய நெற்றியிலே இப்படி அழுத்துகிறான். அழுத்திய உடனே அந்த யானை திடீரென்று நிற்கிறது. அவனுடைய கட்டளை ஏற்று பிறகு அந்த யானையை வழிநடத்தி சொல்கிறான். ஒரு சிற்றரசன் எப்படி
பேரரசனை பார்க்க வருவானா, அதுபோல் ஒரு மிகப்பெரிய மேரு மலையின் மீது சூரியன் தோன்றுவது எப்படி இருக்குமோ அப்படி அந்த கரும் யானையின் மீது சீவகன் அமர்ந்து வருவதற்கு ஒரு ஓமை பாடுகிறார். மேரு மலையின் மீது உதய சூரியன் உதிப்பது போல ஜீவகன் அந்த யானை மீது அமர்ந்து வலம் இருக்கிறான். மக்கள் எல்லாரும் இவன் மனிதன் தானா, தேவன் தானா, இவனுடைய வீர பராக்கிரமம் தான் என்ன என்று அந்த கேமபுரத்து மக்கள் எல்லாம் அவனை பார்த்து கைகூப்பி வணங்குகிறார்கள். அப்பொழுது ஜீவகன் அந்த யானையிடம் இன்னும் மேலும் சில பயிற்சிகளை செய்கிறான். யானையினுடைய நடையை 3 விதமாக இங்கே திருத்தக்க தேவர் சொல்கிறார். எப்படி என்று சொன்னால், வட்டம், வீதி, பத்தி என்று 3 விதமான நடையை அந்த யானை நடக்க அவன் உத்தரவிடுகிறான். அதன் மூலம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான நடையை நடக்கிறது அந்த யானை. ஒரு யானை தான் ஒரு பாகம் தான் இருக்கிறான். ஆனால் பார்ப்பவர்களுக்கு 100 யானை குறுக்கும் நெடுக்குமாக நடப்பது போல் பார்ப்பவர்களுடைய தோற்றம் கண்களில் அப்படி தெரிகிறது. என்னென்றால் குறுக்கும் நெடுக்குமாக அந்த யானை வெகு விரைவாக அவன் இடும் கட்டளைக்கு ஏற்ற போல் நடக்கிறது. பார்ப்பவர்களுக்கு 100 யானை நடப்பது போல் அந்த இடத்திலே தோன்றுகிறது. அவ்வளவு யானை பயிற்சி பெற்ற ஒரு யானை பாகன் இந்த உலகில் இவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று அத்தனை பேரும் ஜீவகனை பாராட்டி வியக்கிறார்கள். இந்த உள்ள கழிப்பில் தான் கனகமாலை இவ்வளவு ஒரு அழகான ஒரு வீரனை நாம் கணவனாக பெற்றிருக்கிறோம் என்று அவள் உள்ளம் குளிர்கிறாள். இதன் பிறகுதான் அந்த ஜீவகன் நண்பர்களோடு சேர்ந்து தாயினுடைய இருப்பிடத்தை அடைவதற்காக செல்வதற்கு முன்னால் நந்தட்டன் போன்ற நண்பர்களை அழைத்துக் கொண்டு கனகமாலையிடம் இது காரணமாக நாங்கள் செல்ல வேண்டும் என்று இதற்கு முன்னால் இருந்த பதுமையிடம் சொல்லாமல் இரவில் பிரிந்து செல்கிறான். கேமசரியிடம் சொல்லாமல் பிரிந்து செல்கிறான். ஆனால் கனகமாலையிடம் மட்டும்தான் 5 திங்களிலே மீண்டும் உன்னை வந்து சந்திப்பேன் என்று சொல்லி கனகமாலையிடம் விடை பெற்று நண்பர்களும் தம்பியோடும் சேர்ந்து தாயை சந்திக்க விரைகிறார்கள். இப்படியாக இந்த இளம்பகம் நிறைவு பெறுகிறது. ஆகவே கனகமாலையார் இளம்பகத்தில் 15 ஆண்டு காலத்திற்கு பிறகு தாய் இல்லை என்று நினைத்திருந்த மகனுக்கும் மகனை பார்க்க முடியாதா என்று தவிக்கும் தாய்க்குமான ஒரு பாச போராட்டத்தை இந்த இளம்பகம் நமக்கு அழகாக படம் பிடித்து காண்பிக்கிறது. ஆகவே பெரியோர்களே, இந்த கனகமாலையார் இளம்பகம் இதோடு நிறைவு செய்கிறது. அடுத்த இளம்பகத்திலே விமலையார் இளம்பகம், அதிலேதான் ஜீவகனும் விஜயமா தேவியும் சந்திக்கக்கூடிய ஒரு காட்சி இருக்கிறது. 15 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு தாய் ஒரு மகனை சந்திக்கும் பொழுது என்ன உளவியல் போராட்டம் இருக்கும், உணர்வு போராட்டம் இருக்கும், உடலிலே என்ன மாற்றம் இருக்கும் என்பதையெல்லாம் திருத்தக்க தேவர் ஒரு சயின்டிபிக்கா சொல்றார், கற்பனை கலக்காம சொல்றார். அதுல ஒரு உச்சத்தை படுறார். ஒரு தாய் பாசம் எப்படி இருக்கும், குழந்தை பிறந்த ஒரே ஒரு முறைதான் பால் கொடுக்கிறாள் அந்த குழந்தைக்கு. உடனே வசந்த மாலை என்ற அந்த தோழி செண்பக மாலை வந்து நிற்கிறார். இவனுக்கு நல்வினை உதயமாய் எடுத்து இவனை பெற்றுச் செல்வதற்காக கந்துக்கடன் வருகிறான். நாம் மறைந்து நிற்க வேண்டும். பெற்ற குழந்தைக்கு ஒரே ஒரு முறை பால் கொடுத்து விட்டு இவனுக்கு நல்வினை உதயமாகிவிட்டது என்று தோழி செண்பகமாலை சொன்னதன் காரணமாக பிரிந்து நிற்கிறார்கள். கந்துக்கடன் வருகிறான். ஜீவகனை புதையல் கண்டதை போல் எடுத்துச் செல்கிறான். அப்பொழுது பிரிந்தவர்கள் அப்பொழுது பார்த்த குழந்தையினுடைய முகத்தை இந்த 15 ஆண்டு காலத்திற்கு பிறகு தாய் அப்பொழுதுதான் பார்க்கப்படுகிறார். பார்க்கும் பொழுது ஒரு உண்மையை சொல்கிறாள். அந்த குழந்தையை மாறி அணைத்து கட்டி பிடிக்கிறாளாம். எப்ப? 15 வருஷத்துக்கு பிறகு. அந்த தாயினுடைய மார்பகத்தில் இருந்து பால் சுரந்து கொட்டுவதாக திருத்தக்க தேவர் பாடுகிறார். 15 ஆண்டு காலத்திற்கு பிறகு தாய்ப்பால் சுரக்குமா என்றெல்லாம் நாம் கற்பனையினுடைய எல்லைக்கோ அல்லது அறிவியல் பூர்வமாக சிந்திக்க கூடாது. அன்று ஒரே ஒரு முறை பால் கொடுத்து பிரிந்த தாயினுடைய ஏக்கம், குழந்தையினுடைய பாசம், தாய் பாசம் 15 ஆண்டு காலமாக அடக்கி வைத்திருப்பதற்கு அந்த குழந்தையை பார்த்தவுடன் அந்த குழந்தை பாசம் துள்ளி குதிக்கும் பொழுது மார்பகத்தில் இருந்து பால் சுரப்பதாக திருத்தக்க தேவர் பாடுகிறார் என்று சொன்னால், அந்த தாய்க்கும் பிள்ளைக்குமான அந்த பாச போராட்டத்தை பெற்ற தாயே இன்று குழந்தையை முள்வேலியில் வீசுவதும் சாக்கடையில் வீசுவதும் என்று பார்க்கிறோம். ஆனால் அன்று தாயும் பிள்ளையும்
எப்படி இருந்தார்கள்? 15 ஆண்டு காலத்திற்கு ஒரு குழந்தையை பார்க்கும்போது தாயினுடைய மார்பகத்திலே பால் சுரப்பதாக பாடியிருக்கிறார்கள். இதெல்லாம் தாய் பாசம். அந்த தாயினுடைய பாசத்திற்கு இணையாக நீங்கள் இந்த உலகில் எதை விலை கொடுக்க முடியும்? எதை காண்பிக்க முடியும்? தாய் தான் நம் கண் முன்னால் இருக்கக்கூடிய நடமாடும் தெய்வம் என்பதை திருத்தக்க தேவர் விஜயமாதேவியின் வாயிலாக காண்பிக்கிறார் என்று சொன்னால், இந்த தாய் பாசமும் குழந்தை பாசமும் எப்படி என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்த வகுப்பில் என்று சொல்லி, இதுவரை செய்மடுத்து கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் மனமொழி மெய்களால் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயப்பாடு ஏதாவது இருந்தா கேட்கலாம். ஐயப்பாடோ அல்லது இந்த வகுப்பினுடைய உங்களுடைய பின்னூட்டம் எது இருந்தாலும் சொல்லலாம் என்பதை இந்த நேரத்திலே மற்ற பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அது முதல் பிடித்த யானை சார். அது நீங்க ஏறிடுறதுக்கு காலெல்லாம் தூக்கி உங்களுக்கு காண்பிக்காது. கிட்ட வந்தாலே கொள்ற யானை அது. அந்த செகண்ட் அவன் என்ன பண்றான், கழுத்துல இருக்கிற கயித்தை பிடிச்சு இது திரும்பி பார்க்கறதுக்குள்ள நிறைய உட்காண்டான். அப்ப யானை ஏற்றதுக்கு அவன் எத்தனை வித்தைகளை பயின்றவனா இருக்க முடியும்? மதம் பிடித்த யானை அது மேல ஏறது எவ்வளவு பெரிய கஷ்டம். சாதாரண யானை மேல ஏறது கஷ்டம். அது காலை தூக்கி படுத்து அதுக்கு பாடு உங்களை ஏற்றி உட்கார வைக்கும். மதம் பிடித்த யானை கிட்ட போக முடியுமா சார்? ட்ரைனிங் இருக்கு. அதுதான் மதம் பிடித்த யானையும் அடக்கிறது எப்படி? நல்ல யானை கிட்ட பயிற்சி பெறுறது வேற விஷயம். மதம் பிடிச்ச யானை எப்படி அடக்கிறோம்? அதுதான் ட்ரைனிங் இல்லைங்களா? ஒரு ஒரு கட்டடம் தீ பிடிச்சி இருந்துச்சுன்னா உள்ள இருக்கிறவங்க எப்படி காப்பாத்துது? அதான் சார் ட்ரைனிங். பேரிடர் மேலாண்மை அதானே இல்லைங்களா? அததான் பயிற்சி எடுக்கணும். அதுதான் உண்மையான யானை ஏற்றம். யானையை யானையா அடக்கிறது எப்படி? அது ஒரு ட்ரைனிங். அதான் கும்கி இல்லைங்களா? அப்போ இந்த இந்த காவியத்தை எழுப்பிய திருத்தக்க தேவருக்கு எத்தனை விதமான ஞானம் இருக்கு பாருங்க. யாரை எப்படி சோதனை பண்றாரு, எந்த பாம்பு கடிச்சா விஷம் இருக்குன்றாரு, எந்த சூழ்நிலையில பாம்பு கடிக்கும்னு சொல்றாரு. இந்த இளம்பகத்துல பாத்தீங்கன்னா என்ன அழகா சொல்றாரு பாருங்க. யானை ஏற்றத்தினுடைய சிறப்பு கூட சொல்றாரு. ஒரு பெரிய கம்ப வச்சுட்டு தலையை குத்தி அப்படியே அந்த மாதிரி ஏதாவது இல்ல. அது வடிவேலு ஒரு படத்துல காமிப்பான சார். துரத்திட்டே வருவான், ஒரு நீட்டு குச்சி வச்சுட்டு காம்பவுண்ட் ஏறி அழகா வச்சிருவோம். இருக்கு. அது வந்து இப்ப அத்லெட்டிக்ஸ்ல வருது சார். அது வருது சார். உங்களை மாதிரி ஒருத்தர் ஒரு வழிபோக்கன் என்ன போல இருக்கான். ஏன்னா இந்த ஆத்துல இவ்வளவு தண்ணி போகணும், வறண்டு போய் கிடக்குது, இது ஆறா இது கன்றாவின்னு அதை மிரட்டலாம், அதை திட்டுறான். அப்ப உங்களை போல ஒரு அறிவாளி என்ன சொல்றான், ஏப்பா இல்ல ஏப்பா இது கோடை காலம், மழை காலத்துலதான் இந்த ஆத்துல தண்ணி போகும். மேல இருந்து குடகு மலையில இருந்து தண்ணி வந்தாதானே காவிரி ஆத்துல தண்ணி போகும். குடகு மலையிலேயே நீர் உழுத்துலன்னா காவிரி ஆத்துல எப்படி தண்ணி போகும்? அப்போ இது வந்து ஆற்றுல தண்ணி போகாது. இந்த ஆறு செய்த பழியோ பிழையோ எதுவும் இல்ல, இத புரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்றாரு. இது எதுக்கு சமம்னா, இந்த ஆத்துல தண்ணி போகாதுக்கு ஆத்த கோபிச்சுக்கிற மாதிரி நாம ஆட்சிக்கு வராதுக்கு கைகை மேல நீ கோபப்படாத, நாம் செய்த வினை பயன் அப்படின்னு அந்த இடத்துல கம்பல் என்ன நிறுத்துறாருன்னா, முகம் செய்த பிழையா கம்பல் காரணம் சொல்றாங்க. அவர் ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு சார். இப்ப வந்து ராமர் வந்து ஒரு இன்கார்னேஷன், கடவுளுடைய அவதாரம். அவருக்கு ஊர்வனை இருக்குமா? அப்ப கடவுள் ஏதாவது தப்பு பண்ணிருப்பாரா? நீங்க நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. கடவுளுடைய அவதாரம் இங்கு மனித குலத்தில் வந்து பிறந்தது. அயோத்தி நாட்டு அரசனுடைய தசரத மகாராஜனுடைய மகன், அவருடைய பிறப்பு மூலம் தான் கடவுளுடைய அவதாரம். நாம அங்க போக கூடாது. இவன் ஏன் பதவிக்கு வரலன்றதுக்கு கம்பன் என்ன காரணம் சொல்றான்? கடவுளுடைய அவதாரம், கடவுளுடைய அவதாரத்தினுடைய மனைவியை தூக்கிட்டு போயிடுறானே. கடவுளுடைய அவதாரம் மாயமானு தெரியாம பின்னாடி போறானே. கடவுளுடைய அவதாரம் சீதாபுரனுடைய கற்பை சோதிச்சுட்டு கடலை இறங்க சொல்றானே. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மனிதனா இருக்கிறோம் இப்படி எல்லாம் சந்தேகப்படுவான்.
இப்படி எல்லாம் அவனுடைய மனம் சில நேரத்துல ஸ்ட்ரைக் ஆகாது, அவனுடைய புத்தி சில நேரத்துல கூர்மையா வேலை செய்யாது அப்படின்றத யதார்த்தமா காண்பிக்கணுன்றதுக்காக ராமன் மீது இத்தனை விதமான குறைகளை வைத்து கம்பன் கவி பாடி வருகிறான். இல்ல சார், அந்த இடத்துல அது வந்து ஒரு இன்டர்பிரேஷன் சொல்றாரு. அதை பத்தி நீங்க இந்த ராமர் வந்து லக்ஷ்மண் கோபமா வரும்போது நான் பண்ண பாவம் அப்படின்னு அது வந்து ஆணித்தரமா சொல்ற மாதிரி சொல்ற. அது அந்த என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க ஒரு இடர்பாடு பண்றீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு இடர்பாடு தரேன்னா நீங்க என் மேல கோபிச்சு கூடாது. நான் அம்பு எய்தது யாரு? நாம் செய்த வினை. அப்ப கைகையும் பரதமும் ஒரு அம்பு. அவர்கள் நம் மீது இப்படி ஒரு அபாண்டமான ஒரு சூழ்நிலை வருவதற்கு காரணம் நாம் செய்த வினை இல்லையா? யார் தூக்கி காலாடுறானோ அவனே நாளைக்கு குதுல குத்துறானே சார். நீங்க நமக்கு ஒற்றை மகன் பிறதான் நீங்க பாராட்டுறீங்க, அவன் வளர்ந்தது கூட உங்க சொத்துக்காக உங்களே கொள்றானே. அப்படி ஒரு சூழ்நிலை மாறுதா இல்லையா? அப்ப அதுக்கு யார் காரணம்? வளர்த்த பிறப்பா, பிறந்த பையனுடைய குணாதிசயமா, சூழ்நிலையா? அப்பதான் அவன் நம்முடைய விதி பயன். விதியை நம்புவர்களுக்கு விதிதான் பிரதானம். அப்போ இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற அத்தனைக்கும் காரணம் அவரவர்கள் செய்த விதி பயன் என்று ஒரு முடிவுக்கு வர்றாரு கம்பன். அதை ராமன் மேல ஏத்தி சொல்றாரு. அததான் நம்ம அந்த இடத்துல பார்க்கணும் சார். அப்படி இன்னொரு கொஸ்டின் சார், இப்போ அதாவது இப்போ வேகமா காலம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க வந்து அறம் தர்மம் சத்தியம்லாம் இருக்குன்னு இருக்க. அப்ப அந்த பிரின்சிபல்ஸ் எந்த காலமா இருந்தாலும் அந்த பிரின்சிபல் அப்ப டிஸ்டர்ப் ஆயிடுமா? அறம் தர்மங்கிறது வந்து ரொம்ப வேல்யூ. இப்ப ஏன் ராமன் ஆட்சிக்கு வராதுக்கு விதிய சொல்றாரு காரணம் கேட்டா, மக்கள் யாரும் தவறு செய்திடக்கூடாது. நீங்க செய்யற ஒவ்வொரு தவறும் திருப்பி உங்களை தாக்கும். அந்த எண்ணம் உள்ள வந்துச்சுன்னா இந்த நாட்டுல யாரும் தப்பு பண்ண மாட்டான். விதியை நம்பலானோ இல்லையோ, தப்பு பண்ணாம மனிதன் வாழணும். ஒருத்தர் நீ துன்பம் செய்யறா, அந்த துன்பம் உனக்கு திருப்பி ரெட்டிப்பா வரும்ன்றத ஒரு லாஜிக்க உள்ள புகுந்துட்டோம்னா யாருக்கும் நம்ம துன்பம் செய்ய மாட்டோம். அதுதான் கம்பனுடைய நோக்கம். அந்த ராம அவதாரத்தின் மூலமாக நமக்கு புகுத்துறாரு. சரிங்களா? சொல்லுங்க சார். ஐயா உங்க கொஸ்டின் அதானே? ரைட் பேசுவோம் சார். இதுக்கு முன்னாடி சொல்லுங்க. வந்து குறுந்தொகை இந்த மாதிரி பல இலக்கியங்களை பத்தி எல்லாம் பேசும்போது இலக்கியத்தில் அறிவியல் ஒரு சப்ஜெக்டை கொண்டு வராங்க. நீங்க ஒரு குறிப்பிட்ட செய்தியை சொல்றதுக்கு அதுல இருக்கிற அறிவியலை பத்தி நான் கொஞ்சம் யோசனை பண்றேன். சொல்லுங்க. அதாவது 12 வருஷத்துக்கு பின்னால சார் ஒரு நிமிஷம். 15 வருஷத்துக்கு பின்னால தன்னுடைய பையனை பார்த்த உடனே மார்பில வந்து பால் வந்தது அப்படின்னு சொன்னீங்க. அதுல வந்து ஒரு சைட் செல் இருக்கு. அதாவது நம்ம மற்றவங்க சாப்பிடும் போது நம்ம பார்த்தோம்னா ஒரு எச்சில் கொடுக்கும். இது வந்து என்ன சொல்றாங்கன்னா இமிட்டேட்டிவ் செல்லுன்னு ஒண்ணு இருக்கும். பிரெயின்ல வந்து ஒரு அனுபவம் ஏற்படுத்து அது அப்படியே பதிவாயிடும். அது வந்து எதிர்காலத்துல கூட அது தூண்டப்படுமா இந்த இமிட்டேட்டிவ் செல். ஆனா உண்மையா அது ஏற்படாத சம்பவம். ஆனா பிரெயினுக்குள்ளேயே ஒரு இமிட்டேட்டிவ் செல் வரும். அதுதான் நான் இலக்கியத்துல பின்னால பாக்குறேன்னா அது செல்லு தூண்டப்பட்டிருக்கு. அதாவது அந்த 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 நிகழ்ச்சி வந்து பிரெயின்ல வந்திருக்கும். ஆனா அது உண்மையிலேயே வந்து பால் பிறந்திருக்குமான்றது ஒரு கேள்வி. ஆனா அது ஒரு சயின்ஸ் வச்சிருக்கான். அதை வந்து கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ண முடியாது. அந்த திங்கிங் இருந்திருக்கு. நீங்க நான் நல்ல கேள்வி. அந்த காலத்திலே ஒரு திங்கிங் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு சப்ஜெக்டா வந்து விஞ்ஞானத்துல பிரெயினை பத்தி பண்றாங்க. அது மாதிரி எடுத்துக்கலாமா, இல்ல உண்மையிலே எடுத்துக்கலாம், இல்ல உண்மையிலே வந்ததுன்னு எடுத்துக்கலாமா, இல்ல அது ஒரு இமேஜினேஷன் அந்த கவிஞருக்கு அந்த அளவுக்கு அந்த காலத்திலேயே அந்த இமேஜினேஷன் இருந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறதா? இது வந்து இவருடைய படைப்பா இல்ல உண்மையிலே நடந்ததான்றது சந்தோஷம். ஒரு சந்தேகம். நீங்க உமிழ்நீர் சுரக்கத்தை சொன்னீங்க, அது அனிச்சை செயல்ல வரும். கண்ணுல ஒரு தூசு வந்துச்சுன்னா மூளைக்கு கட்டளை போய் வரதுக்குள்ள கண்ணுமை பாதுகாக்கும். அது மாதிரி துணி நழுவி விழுந்துட்டா கூட மூளை கட்டளை போறது கூட துணி வந்து பாதுகாக்கும். இதெல்லாம் நீங்க திருக்குறள்ல கூட பாருங்க. இது வந்து அனிச்சை செயல்னு சொல்லுவாங்க. இதுல என்ன சொல்ல வராரு அப்படின்னா சிந்தாமணி ஆசிரியர், இந்த அம்மா அந்த குழந்தை நினைவாகவே தான் 24 hours 15 ஆண்டு காலம் கடந்த பிறகு கூட குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு முறை தான் பால் கொடுத்தாங்க, பிரிய முடியல அவங்களால.
அது ஒரு ஓமை சொல்றாங்க, காமா கடலுள் களம் கவிழ்த்தவாறுன்றாங்க. என்னுடைய உண்மை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கடல்ல கப்பல் கவிழ்ந்துட்டா அந்த முதலாளி எவ்வளவு துயரப்படுவானோ, காமா கடலுள் கடல், அதாவது கப்பல் கவிழ்ந்த துயரத்தும். ஏன்னா கடல்ல கை வச்சுக்க கப்பலை கவுத்து போச்சுக்கணும். என்ன அர்த்தம்? லாரி பஸ் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிட்டு அந்த காயலாமலையாவது போட்டு நம்ம எல்லாரும் கால்வாசி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். கப்பல் உள்ள போயிட்டா டோட்டலி கொலாப்ஸ். அந்த மாதிரி ஒரு இடர்பாடு, பெரிய இடர்பாடு ஒரு ஓமை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ இருக்கிறன்னு நினைச்சேன், தெப்பம் கூட என்ன காப்பாத்தணும்னு நினைச்சேன், ஆனா நீயே இல்லைன்னும் போது என்னுடைய துயரம் எப்படி இருக்குன்னா, கடல்ல கப்பல் கவுந்த துயரத்துல நான் இருக்கேன்னு சொல்றாங்க. அப்போ அந்த குழந்தைய நினைச்சு 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 தினமும் அந்த அம்மா என்ன பண்றாங்க, நீங்க இங்க ஒரு கற்பனை சொல்றேன், செங்கல்பட்டுல இருந்து இங்க வந்துட்டீங்க. அந்த காலம் இங்க நீங்க தங்கி இருக்கீங்க, செங்கல்பட்டுல உங்க குழந்தை இருக்கான். செங்கல்பட்டுல இருந்து பசங்க வந்ததுன்னா, தம்பி நீ செங்கல்பட்டுல இருந்து வரியா, இந்த செட்டியார் வீட்டுல ஜீவகம் ஒரு பையன் இருப்பானா, எப்படி இருக்கும், தேர் ஓட்டுறானா, குதிரை ஏடுறானா, படிக்கிறானா, நீ கேட்டு கேட்டு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, பையன் நல்லா இருக்கான், வளர்ந்துட்டான், எப்படி இருப்பான்பா, எவ்வளவு வயனா இருப்பான், சாப்பிடறானா, நல்லா இருக்கானா, எப்படிலாம் கேட்டு கேட்டு தான் குழந்தைய பார்க்க முடியல. நான் தான் அம்மான்னு சொல்ல முடியல, அவன் தான் என் குழந்தைன்னு சொல்ல முடியல. ஆனாலும் அந்த தாய் பாசம், வந்தார் வாய் தீதின்மை கேட்டுன்னு சொல்றாரு திருத்தக்கதை. வந்தார் வாய் தீதின்மை கேட்டு, பையன் 4 மேனி பொழுதுமா எப்படி வளரான் எப்படி வளரான்னு அங்க இருந்து வரவங்களை கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க பையனை. அப்ப என்ன இருக்கும், முழுமையா அவனை பத்தி சிந்தனையாவே இருக்காங்க, நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த உணர்வு மேலிட்டினால உணர்வு பொங்கி எழும்பொழுது பால் சுரந்ததா நீங்க கற்பனை வளமாவும் எடுத்துங்க, சயின்டிபிக்காவும் எடுத்துங்க. இதுக்கு ப்ரூஃப் எல்லாம் கேட்கக்கூடாது. இலக்கியத்துல போய் எப்பவுமே சயின்டிபிக்கான ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவியலும் ஆன்மீகமும் சில இடங்கள்ல ஒத்து போகாது, அறிவியலும் இலக்கியமும் சில இடத்துல ஒத்து போகாது. அந்த அனுபவம் வந்து உண்மைதான், அதுல ஒண்ணும் ஆனா நடந்தது டாக்டரா ஒரு குழந்தை பிறந்ததும் ஒரு 7 years வரையும் தான் சார் அந்த ஹார்மோன் சுரக்கும், அது முன்னாடி சுரக்காது. 15 years ஆஃப்டர் எப்படி அந்த ஹார்மோன் சுரக்கும்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு ப்ரூஃப் இல்ல மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நீங்க சொல்லலாம், ரைட். ஆனா படிக்கிறவர்களுக்கு அந்த தாய் பாசத்தை எப்படி காப்பிக்கணும், அந்த அனுபவம் வந்திருக்கும் அந்த அம்மாவுக்கு, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. மென்டல் அனுபவம், அதான் அது பிசிக்கலான ஒரு அனுபவம்னு நீங்க அதுல வந்து நாம இது விஞ்ஞானம் இருக்கு, விஞ்ஞானத்துல அடிப்படையில தான் அவர் பேசுறாரு, உலகில் அடிப்படையில தான் பேசுறாரு. ஆனா நம்ம ஏத்துக்கலாம், அது ஒண்ணும் நடக்கல. அந்த அனுபவத்தை நம்ம மதிக்கிறோம், அதுதான். அதாவது ஒரு அனுபவம் கண்டிப்பா இருக்கும். அது மாதிரி நம்ம இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏற்படுதான்னு தெரியல. கற்பனை கலக்காத காப்பியும் தமிழ் உலகம் நிக்க முடியாது. இமேஜினரி இருந்தா மட்டும்தான் வாசகர்கள், நீங்க இத்தனை பேருக்கு உட்காந்து கேட்கறீங்கன்னா அதுல இருக்கிற இமேஜினரி இருக்கவே தான் நீங்க நிக்கிறீங்க. நடந்ததை மட்டுமே இப்ப எழுதியிருந்தா அது நேரம் தூக்கி போட்டு இருப்பாங்க. படைப்பாளருடைய கற்பனை சேரும் போதுதான் அது வாசகர்களுடைய மனதுல போய் நிற்குது. அப்போ இந்த 15 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஜீவனுடைய தாய் விஜயமாதேவியை மாபலத்துல பால் சுரக்கிறது என்பது கற்பனையா இல்லையா என்பதை இடையில ஒரு வார்த்தை போடுறாங்க, மீவியல் புனைவு. மீவியல் புனைவு என்றால் என்னன்னா, மிகைப்படுத்தி சொல்லுதல் காப்பிய உலகிற்கு ஏற்றது. சார் இன்னொரு விஷயம் சொல்றேன், நாலடியார்ல ஒரு ஓமை சொல்லியிருக்காங்க, என்ன அழகு பாருங்க. இந்த வினை எப்படி நம்ம தேடி வருகிறதுக்கு ஒரு ஓமை சொல்றாரு. 1000 பசு போகுது, கண்ணுக்குட்டி அவுத்து விடுங்க, கன்றுக்குட்டி அவிழ்த்து விட்டீங்கன்னா 1000 பசுல தாய் எங்க இருக்கோ தேடி போய் அது பண்ணிதான் பார்க்க முடியுமா. பல்லாவுள் வைத்து உடினும் குளக்கன்று வரலாம். 1000 பசுல தான் தாயை தேடி அது எப்படி போகும்? ஒரே மாதிரி இருக்கு பசு பூரா, கண்டுபிடிச்சு போகுதா இல்லையா? இன்னொரு விஷயம் சொல்றேன், குழந்தை அழுகுது, வீடு 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 அழுகுது. பெரியமா தூக்குறாங்க, சின்னமா தூக்குறாங்க, பெரிய பாட்டி தூக்குறாங்க, சின்ன பாட்டி தூக்குறாங்க, அத்தை தூக்குறாங்க, யார் தூக்கி அந்த குழந்தை அழுகி நிறுத்தல. தாய் ஒடியாது தூக்குறா, நிறுத்துது. எப்படி? தாய் முகமே தெரியாது அந்த குழந்தைக்கு, இன்னும் முகத்தை பார்த்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண தெரியாது. ஆனா பெண்ணா, சொந்தக்காரா, பந்தக்காரா, உறவினரா, பகைவரா எதுவும் தெரியாது அந்த குழந்தைக்கு. ஆனா தாய் தூக்கும்போது அந்த குழந்தை அழுகி நிப்பாட்டுதுன்னா என்ன காரணம் சார்? குழந்தைய பார்த்த உடனே தாய் பாசம் அந்த தாயோடைய உடம்புல மிகும் சார். குழந்தைய பார்த்த உடனே பசு கூட
கன்றுக்குட்டி பார்த்தோம்னா பால் சுரக்கும். இன்றைக்கு கன்றுக்குட்டியை கொண்டுட்டானா என்ன பண்றான்? தோலால மூணு ஒரு வைக்க போற உள்ள சொல்லி கன்றுக்குட்டி மாதிரி காமிக்கிறான். கையில தூக்கி இப்படி காமிக்கிறான் சார். அதை நக்குது பால் சுரக்கும். இமிடேஷன். அப்போ அந்த இமிடேஷனுடைய ஹை பவர் பால் சுரக்கும். அதோட நம்ம அதை கற்பனை இல்ல சார். ஹைலி இமிடேட். ஆமா. சார் இது நான் இன்னொரு இடத்துல சொல்றேன். திருவிளையாடல் புராணத்துல பிட்டிக்கு மண் சுமந்த இடத்துல வந்து முத்து மாரியம்மன் தொடைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. தொடைச்சா முத்து முத்தம் வெள்ளக்கார முத்து அந்த மாதிரி காமிக்கிறாங்களா இல்லையா? இல்லைங்களா சார்? ஏதோ ஒரு சம்திங் ரிலேஷன் இருக்கா இல்லையா சார்? சார் நல்ல கொஸ்டின். யானையுடைய இயல்பு வாழ்க்கைக்கு மாறான ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கை, ஒரு 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 அதனுடைய விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு அடிமை வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா பழகி அதே பண்ணிருக்கும் போது அது அந்த அடிமை வாழ்க்கை அந்த கஷ்டம் அதிகமாகும் போது உடை தெரியும். அப்போ அந்த யானை காட்டு ராஜா சார். காட்ட கூட சுத்தி வர யானைய எவ்வளவு நாள் கட்டுத்தறியில வச்சிருப்பீங்க? கட்டுத்தறிக்கு பழகி இருக்கிறவர்களே இருக்கும் சார். ஒரு டேர்ம்ல அந்த யானைக்கு ஏன் மதம் பிடிக்குது அப்படின்னா அதனுடைய இயல்பு வாழ்க்கை டோட்டலா பாதிக்கும் போது அந்த சைக்கிளிங் எல்லாத்தையும் உடனே பி ஃப்ரீடம் விடுதலை வாழ்க்கையை நோக்கி அது ஓடும். அப்போ அது மதம் பிடிக்குது. யார் எதிர வந்தாலும் கொள்ளுது. அதுக்கு முன்னாடி ஒரு குச்சை போட்டா கூட நின்றுட்டு இருந்த யானை ஒரு மரத்தையே குடிக்கி போட்டு போகுது. அப்ப என்ன அர்த்தம்? எப்ப அந்த குணம் மாறும் என்பது அது ஒரு காரணம் சார். நான் என்ன சொல்றேன், விடுதலை வாழ்க்கையில யானை ஆமா சார் செக்சுவல அதுதான் சார். நீங்க சொல்றதும் ஒரு உண்மை உண்மை. அது மட்டும் அதுக்காக மட்டும் சொல்ல முடியாது. ஒட்டு மொத்தமா அதனுடைய உணர்வுகளை கொட்டி தீக்கிறதுக்கு உண்டான ஒரு ஃப்ரீடம் இல்ல. அவ்வளவுதான். ஒன் ஆஃப் த பார்ட். அது வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஒன் ஆஃப் த பார்ட் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட் இல்லைங்களா சார்? யானை 10 கிலோமீட்டர் சராசரி ஒரு காட்டுல நடக்குமா? 10 ஸ்டெப் கூட அதை நடக்க விடணும்னா எத்தனை நாள் அது அமைதியா இருக்கும்? கைய கால நீட்டினா அதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னா அது என்ன பண்ணும்? அதேதான் சார். 1947 தான் நம்ம சுதந்திரம் வாங்க முடிஞ்சது. அப்போ சுதந்திரம் வேட்கையிலே ஒண்ணு இல்லாம அடிமைக்காரர்களா தான். அப்புறம் தான் பகத்சிங் போடுற ஆள்லாம் துப்பாக்கி தூக்கலாம். அப்போ 200 ஆண்டு காலம் அடிமை வாழ்க்கைக்கு நாம தயாராயிட்டோம். ஒரு ஸ்டேஜ்ல எல்லாமே அந்த விடுதலை வேட்கை வந்து விடுதலை அடையறதுக்கு முன்னாடி அவன் அடைஞ்ச மாதிரி போனான் பாருங்க. அவன் பெரிய தீர்க்கதரிசி. ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் அவன் கற்பனையில அடைஞ்சிட்ட மாதிரி அவன் பாட்டான் இல்லைங்களா? அப்ப அந்த உணர்வு எப்ப மேல எழும்னா எப்பன்னு கேட்டீங்கன்னா கூட ஒரு விஷயம். பஸ்ல உட்காந்துருக்கான், ஒரு ஆள் இப்படி தூங்கி விடுறான், கொஞ்சம் வந்து உட்காருவோம், திரும்பி தூங்குறோம், திரும்பியும் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல தோல்லே படுத்துட்டான். காமிச்சுட்டே இருப்பீங்களா? முதல்ல அமைதியா இருந்தனா ஒரு கட்டத்துல நேரம் போயிடும் சொல்லுமா இல்லையா? அப்ப ஏன் நீங்க முதல்ல அமைதியா இருக்கு, இப்ப ஏன் துள்ளி குதிக்கிறீங்க, ஏன் போய் அவனை வன்மையா திட்டுறீங்கன்னா ஒரு லெவல் எல்லாத்துக்கும் ஒரு எட்ஜ் இருக்கா இல்லையா, ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கா இல்லையா? அந்த எண்டிங் பாயிண்ட் தாண்டும் போது பஸ்ட் ஆகும் இல்லைங்களா? அதுதான் சார். எல்லாம்
நீங்க ரைட். அவர்கள் நண்பர்கள், இவன் அவனுடைய தம்பி. தம்பிக்கு உண்மையான பாசம் இருக்கிறதா இல்லையா என்பதை அவர் சோதிக்க வேண்டும். அதற்காக சும்மா சொல்றான் 7 பிறகு நீ அடிமையா இருக்க, அடுத்த பிறகு இவன் என்ன பிறகு போறான் அவன் என்ன பிறகு போறான்னு யாருக்கும் தெரியாது. இருப்பியான்னு கேட்கும் போது 7 பிறகுனா எத்தனை பெரிய ஓனர் இருக்கிறான், ஆனா எங்க அண்ணன் போய் பாரு. அது வந்து இவனுக்கும் அவனுக்குமான பாசத்தை நாம புரிஞ்சுக்கிறோம். எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஒரு கொஸ்டின் போட்டா அதுக்கு அவன் என்ன ஆன்சர் பண்றான், அந்த ஆன்சரபிள்ல இருந்து அவங்க 2 பேருக்குள்ள எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கு அதை வெளிப்படலாம். அதான் அந்த போயிட்டோட நோக்கம். இவன் அடிமையா இருப்பானா இருக்க மாட்டானா அது இல்ல காரணம். அந்த ரிலேஷன்ஷிப்பை நாம உணரணும், ரியலைஸ் பண்ணணும். அதுக்கான ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. அது போல இவங்க நண்பர்கள் வந்து கேட்கிறாங்க. நண்பர்கள் வந்து கேட்கும் போது இந்த இடத்துல இங்க இருக்காங்க சொன்ன உடனே அவன் என்ன பண்றான், குதிரையை கலப்பிடுறான். அப்போ இவன் தனியாள், அவன் படையோட இருக்கான். அப்ப நந்தன் என்ன பண்றான், அவனை போய் அடையணும்னா நீ ஒரு ஆள் குதிரையில யானையில போகிறான் உட்கார்றான், ஆகாய காமனை வித்தை மூலமா நான் அவனை கொண்டு போய் விடுறேன். ஏன் அந்த அம்மாவுக்கு அந்த பவர் குணமாளிகளா இல்லைன்னா, அந்த அம்மா வித்தியாதர உலகத்துக்கு பெண், வித்தையில் நிறைந்தவர்கள் வித்தியாதர உலகத்தவர். ஆகையினால அந்த அம்மாவுக்கு அந்த குணம் இருந்தது. நான் மகனன் கைது பண்ணிட்டு போகும்போதே நான் என் வீட்டுக்காரனை காப்பாத்தி இருக்க முடியும், ஆனா அது என் கணவனுக்கு இழுக்கு. அவன் அதை விரும்ப மாட்டான். கணவனை எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க அந்த பெண்கள். ஆமா, அவங்கதான் சேர்க்கிறாங்க. அவங்க முதல்ல என்ன பண்றாங்க, மதிமுகம்ன்ற ஒரு வித்தையை காண்பிச்சு தான் முகத்தை பாடுறான்றாங்க. அவங்க முகத்துல பார்க்கும்போது அந்த வீடியோ ஓடுது, ஜீவன் எங்க இருக்கான்றது. அந்த வித்தைக்கு பேர் மதிமுகம். நான் என்னுடைய அண்ணனை போய் பார்க்கணுமேன்றான். அதுக்கு நான் வழிபடணும்னு சொல்லிட்டு ஒரு பெட்ஷீட்டை போடுறாங்க, பெட்ஷீட்ல படுத்துக்கிறான். அந்த ஆகாய காமி வித்தை வழியா அந்த பெட்ஷீட் அங்க போய் அங்க இறங்குற இடம் ஒரு சோலை உள்ள அரண்மனை. அந்த வசு சுந்தரின்ற பொண்ணு ஓடியாந்து பாக்குறான். ஜீவகம் உள்ள இருப்பான், பார்த்தா இங்க இருக்கானே இந்த கனகமாலை என்னதான் பண்றான், இவர் வந்து வெறும் கம்பளத்துல வெளியில வந்து படுத்துட்டு இருக்காரு, அரண்மனையில பஞ்சு மத்தியில படுக்க வேண்டியால் சோலையில படுத்துட்டு இருக்காரு. அவன் ஓடுறான். அங்க ஒண்ணு அவங்க 2 பேரும் கொஞ்சம் கொலை விட்டுருக்காங்க. என்ன அங்க பார்த்தது ஜீவன் தானே இல்ல இங்க பார்த்தது, திருப்பி ஓடியாரான். ஓடி போய் யாருக்கிட்ட சொல்றான், விஜயன் கிட்ட சொல்றான், கனகமாலையோட அண்ணன் கிட்ட. அவன் ஓடியாந்து பாக்குறான், நீ யாரு எங்க இருந்து வரன்னு கேட்கறான். வாயே தாக்கல. திருப்பி ஜீவன் கிட்ட ஓடுறான். இப்படி ஒன்ன போலே ஒரு ஆள் இருக்காயா, சோலையில இருக்காயா கேட்டா இது வாய் தர பண்ண அவன் சொன்னதை வச்சுக்காரு. அவன் என் தப்பியா தான் இருக்கும், அவங்க முடிவுக்கு வரான். சோ இது எல்லாமே எதனாலன்னா நமக்கு சம் மெசேஜ் பாஸ் பண்ணணும். அதுக்கான கொஸ்டின், அதுக்கான ஒரு கான்வர்சேஷன், அதை தான் கொண்டு போறேன். இமேஜினேஷன் இல்லாம இப்ப நீங்க பஸ்ல வந்தீங்க, நடந்து உள்ள வந்தீங்க, இதை மட்டும் எழுதுனா இது யாருமே படிக்க. அந்த கற்பனை கலந்து நவரசங்களையும் சேர்த்து எழுதும் பொழுதுதான் அது ஒரு காட்சி பொருளா படிப்பு பொருளா மாறும். அப்ப கற்பனை கலவாத உண்மையை உண்மை மாதிரியே பேசுவது அறிவியல். உண்மையோடு சில கற்பனைகளை நவரசங்களோடு சேர்த்து பாடுவது காப்பியம் இல்லைங்களா? நீங்க இந்த காப்பியத்தை அறிவியல் பூர்வமா அணுகலாம், ஆன்மீகம் பூர்வமா அணுகலாம், இயற்கை மூலமாவும் அணுகலாம், கற்பனை மூலமாவும் அணுகலாம். எல்லாத்துக்கும் இது இடம் கொடுக்கும். ஆனா ஒரு ஆன்மீக புத்தகத்துல கற்பனைக்கு இடம் இருக்காது, ஒரு அறிவியல் புத்தகத்துல கற்பனைக்கு இடம் இருக்காது. அங்க வந்து ப்ரூஃப் பண்ணணும், ப்ரூஃப் பண்ணதை மட்டும்தான் சயின்ஸ் சொல்லும். இங்க ப்ரூஃப் தேவையில்லை, இமேஜினரி சேர்த்து சொல்லலாம். அவ்வளவுதான். ஒரு ஒரு உங்க சினிமா பாக்குறீங்க, அதேதான் சார். அதே லிட்ரேச்சர் ஈஸியா ஆர்ட், அவ்வளவுதான். நீங்க அந்த கற்பனை ரசத்தோட நீங்க பார்க்கணும். எல்லாமே நீங்க வந்து இது இருந்திருக்குமா, இப்படியா, இவன் இத்தனை யானை எப்படி அடக்க முடியுமா அப்படின்னா கொஸ்டின் கேட்கக்கூடாது. நாம அந்த இடத்துல கொஸ்டினரிஸ் ரைஸ் பண்ணாம அதை அப்படியே ரசிக்கிறது. அவரு சொன்ன வாக்குலயே நம்ம ரசிக்கணும். அது மட்டும் தான் நமக்கு வேலை இல்லைங்களா? நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம், கம்பாரிசன் ஸ்டடி பண்ணலாம், அதுக்கெல்லாம் நமக்கு பவர் உண்டு. இவர் ஏன் இப்படி செய்தாரு, ஜீவன் உண்மையிலே இந்த யானை மேல ஏறி உட்கார முடியுமா, நீதியல் புனைவா கூட இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல அது தேவை.
சார் அது மட்டும் இல்ல, வெறும் கற்பனை இல்ல, அத பாருங்க, வெறும் கற்பனை நிக்காது. அந்த எசென்சியலான இடத்துக்கு எப்படி கற்பனை கலக்கப்படுதோ லிமிட்டட், அதுதான். அந்த காமிக்கு தான் சார் நீங்க அங்கதான் அதுதான் பார்க்கணும். அப்ப 15 வருஷமா இவன் தாயை நினைச்சுட்டே இருக்கான், 15 வருஷமா அவன் குழந்தைய நினைச்சுட்டே இருக்கான். சந்திக்கும் பொழுது அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கு அதுதான் பார்க்கணும். Story, story, character, feel and feeling, emotion, and fear and memories. Root of it is called literature. Story le enna varna character varna action varna feel varna pity varna emotion varna memories varna, that is called literature. அதான் இதெல்லாம் சார் ஒரு காப்பியத்தினுடைய கூறுகள், இதுதான். இல்லைன்னா முடியாது. ஒரு சாவே சுப்பிரமணியன்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, காப்பிய புனைதிறன். சார் காப்பிய புனைதிறன், ஒரு காப்பியத்தை எப்படி பின்னி படைஞ்சிருக்காரு அப்படின்றத எழுதுவார். அப்ப காப்பிய கூறுகள்ன்றத தமிழ்ல தள்ளி அலங்காரம்ன்ற ஒரு நூல் சொல்லுது. அதுல உலா எப்படி இருக்கணும், பிள்ளை பேர் எப்படி இருக்கணும், இன்னென்ன புனைதல் எப்படி இருக்கணும், பயணம் எப்படி இருக்கணும், இதெல்லாம் இருந்தாதான் அது காப்பியம். இதெல்லாம் இல்லைன்னா கனவு, இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் காப்பியத்தினுடைய எலமெண்ட்ஸ். இதெல்லாம் இல்லைன்னா காப்பியமா இருக்காது. பெருங்காப்பியத்துல என்னென்ன இருக்கும், சிறு காப்பியத்துல என்னென்ன இருக்கும், எல்லாத்தையும் பட்டியல் போட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க நம்மால். Vulgarity or not vulgarity is because you go to the intimate of the world, not directly. We have the emotion making of the sense. சார் That is not even. எதையுமே சார் வேக அணுக முடியாது. அப்ப எமோஷனல் திங்கிங் இருந்தா மட்டும்தான் நீங்க இதை காப்பியத்தையே அணுக முடியும். அப்ப நீங்க இந்த தாயினுடைய எமோஷனை பார்க்கணும். அந்த எமோஷனை நீங்க எப்படிலாம் சொல்ல முடியும், தாய் அப்படியே குறுகுனா மெல்டானா அப்படிலாம் சொல்லி போனீங்கன்னா அது ஒரு எட்ஜ் கிடையாது. அப்ப தாய் மார்பகத்திலிருந்து பால் சுரந்ததுன்னு பொழுது நீங்க ஒரு உச்சத்துல தெரியும், ஆஹா இப்படி ஒரு தாயை பார்க்க முடியாது அப்படின்னு. அப்ப அந்த எட்டுக்கு கொண்டாடுறதுக்கு அவர் என்ன சொல்றாரு, ஒரு அற்புதமான ஒரு கற்பனை கலந்த ஒரு உண்மையை சொல்றாரு. அப்படிதான் நீங்க பார்க்கணும். இப்போ இதை எப்படி நீங்க ரவுண்ட் அப் பண்ணி சொல்லி போனாலும் உங்களுக்கு இந்த ஃபீல் வராது. மார்பகத்திலிருந்து பால் சுரந்தவுடனே இத்தனை பேர் நம்ம உட்கார்ந்து நம்ம இதை பேசிட்டு இருக்கோம்னா இதான் சார் காப்பியத்தினுடைய சிறப்பு.